ஜூட் ஜூட் ஜூட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போவது 488வது நிகழ்ச்சி, கம்பனின் கவித்துவம் கற்பனை வளமும். 3 முறை 2 பாகம் பேசியிருக்காரு. இது 3வது பாகம் ரமேஷ் பேசுறது. வழக்கம் போல ஒரு வித்தியாசமான பார்வை. ரமேஷ், நாம கம்பன் பத்தி பேசியிருக்கோம். அதுல முத்தையா ராமநாதன் பேசுறது ஒரு பார்வை அப்படின்னா, ரமேஷ் பேசுறது ஒரு பார்வையா இருக்கும், வித்தியாசமான பார்வையா இருக்கும். அது மக்கள் ரசிக்கிறாங்க. அதுல என்ன பியூட்டினா, முத்தையா ராமநாதன் சாரும் இன்னைக்கு வந்திருக்காரு, அதுதான் பியூட்டி. லாஸ்ட் டைம் வந்து அவரு சார் அந்தமன் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லீங்களா? கடந்த வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்தாரு இல்லீங்களா? லாஸ்ட் டைம் வரலையா சார் நீங்க? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா? வாங்க வாங்க, சந்தோஷம். ஏன்னா நீங்களும் கம்பரை பத்தி பேசுற ஆளு, மகிழ்ச்சி. எல்லாருமே கம்பரை பத்தி பேசுவோம், ராமாயணத்தை பத்தி பேச மாட்டோம். அதான சார்? கரெக்டா சார்? நான் தெளிவா சொன்னேன், ராமாயணம் கிடையாது, கம்பன். மகிழ்ச்சி, நன்றிகள். அதாவது கம்பனை பத்தி பேசினாலும் ராமாயணத்தை பத்தி தான் பேசி ஆகணும். இது இன்டைரக்டா வேற வழி கிடையாது. சும்மா பார்த்துக்க வேண்டாம், சொல்லிக்கலாம். போக்கஸ் மாத்திரமல்ல. மகிழ்ச்சி, நன்றிகள். பார்ப்போம் ரமேஷோட தொடர்ச்சியை, கம்பன் பற்றிய கவிநயத்தை பற்றி பார்ப்போம். ரமேஷ், இந்த மேடை உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் படிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். தாயின் தாலாட்டாய் இன்பத்தேனாய் காதில் பாய்ந்து மழலையாய் சிகரமாய் அகரத்தை முடிந்து ஏற்றமாய் வாழ்வழித்து வளமாக்கிய அன்னை தமிழே, எஃகு தமிழே, அழகிய மொழியே, உனது திருவடிகளில் இலக்கிய பூக்களை சமர்ப்பித்து சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். தங்கு தடையின்றி தமிழில் பேச நீ ஆசீர்வாதம் வேண்டுகின்றேன். இலக்கிய ஆர்வலர்களே, தமிழ் சான்றோர் பெருமக்களே, கவிஞர் பெருமக்களே, தோழர்களே, தோழியர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, முகநூல் அன்பர்களே, யூடியூப் வலைதள தோழர்களே, அன்பர்களே, பெச்சிப்பூ செந்தமிழ் சொல்லால் உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். சிந்தனைகளால் செதுக்கும் மைண்ட் யுவர் மைண்ட் என்ற அறிவார்ந்த தளத்தில் கம்பனின் கவித்துவமும் கற்பனை வளமும் என்ற இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து சிந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி. இந்த சீர்மிகு தளத்திலே இச்சிறியோனுக்கு வாய்ப்பு நல்கி இலக்கிய சொற்பொழிவாற்ற இசைந்து வாய்ப்பு நல்கிய அன்பு உள்ளம் கொண்ட அன்பு சகோதரர் திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். சென்ற நிகழ்விலே இலக்குவன் ராமனிடம் தாயினும் நல்லான் என்று குகனை கூறுவதாக நாம் சிந்தித்திருந்தோம். அந்த அளவிலே நாம் போன பகுதியை முடித்திருந்தோம். அதிலிருந்து நாம் இப்போது தொடங்குவோம். கம்பனின் கவித்தேனின் சுவைத்தேனை சுவைத்து மகிழ்ந்து நாம் இப்போது அந்த உரைக்குள்ளே போகிறோம். கம்பனை பாடாதார் கவிஞனும் இல்லை, கம்பன் கவி கேளாதார் மானிடரும் இல்லை. அதனால் கம்பனை பற்றி சிந்திப்போம். நம்ம போன முதலை பார்த்த போது இலக்குவன் வந்து நம்ம அந்த பர்ணசாலைக்குள்ள போய் ராமர் கிட்ட சொல்றான், தாயினும் நல்லான் குகன் ஒருத்தர் வந்திருக்கான்னு சொன்னவன நம்ம இந்த பாஷையில இப்பத்தி சொல்லணும்னா, இப்ப சினிமால போடுற பாஷையில சொன்னா தூக்கி வாங்கின அந்த தங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ராமர் என்ன சொல்றாரு, அந்த அவரை கூட்டின்னு வாப்பா, உள்ள அனுப்புப்பா, நம்மளுடைய அந்த பர்ணசாலைக்கு அழைத்துவான்னு சொன்னோன்னே குகன் அழைச்சின்னு வரான். இதுதான் இந்த பாடல். அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்ன பண்ணுவன் வருக என பரிவனன் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணினன் நோக்கி கனிந்தான் இருண்ட குஞ்சி மண் உயர பணிந்து மேனி வளைந்து வாய் புதைந்து நின்றான். அதாவது அண்ணலும்னா இங்க ராமன், விரும்பி குகன் வந்து விரும்பி இலக்குவன் நீ அவனை அழைச்சி வந்து போயிருக்கான். பண்பில் சிறந்த இலக்குவன் குகனை வருகனோட அவன் வேகமா உள்ள போறான். உள்ள போனவன இந்த கண் குளிர பாக்குறான் ராமனை. கண் அழகுடைய ராமனை தன் கண்களால் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த இருண்ட கருத்த திளைமுடைய குகன் தன்னுடைய அந்த தலை வந்து பூமியில விழுற மாதிரி அவன் பாதத்துல வீண்டு வணங்குறான். வணங்கி தன் உடம்ப வளைச்சிக்கின்னு வாயை மூடிக்கின்னு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்றான் குகன். இதுதான் வந்து இந்த பாடலுடைய பொருள். இப்போ இத கேட்டவன ராமர் என்ன சொல்றாரு பாருங்க,
குகனை பத்தி சொல்ல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எண்ணெய் உண்ட இருள் புரை மேனியான். அவனோட ஒரு முடியும் பனை மரத்து ஓலை போல இருக்கும் முடி. பார்க்கறதுக்கு பயங்கர கருப்பா இருப்பான். வாயை திறந்தாலே புலால் நாற்றம் உடைய ஒரு வேட குலத்தை சார்ந்தவன். அவன் வந்து அங்க நின்னவன அந்த பர்ணசாலையில முனிவர்கள்லாம் ராமரை பாக்குறாங்க. ராமரை பார்த்தவன ராமர் என்ன சொல்றாரு, இருத்தி ஈண்டு என்னலோடும் இருத்தியான் எல்லை தீர்த்த அருந்தியன் தேனும் மீனும் அமுதினை அமைவதாக திருத்தினேன் கொணர்ந்தேன் என்கோள் திருவுளம் என்ன வீரன் விருந்த மாதவரை நோக்கி முருவன் விரும்பினான். அதாவது குகன் அங்க போனவன ராமர் சொல்றாரு, இருத்தி ஈண்டு என்னலோடு வாப்பா என் பக்கத்துல உட்கார் அப்படின்னு சொல்றாரு ராமர். அப்ப அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் ராமரை பாக்குறாங்க. அப்போ ராமர் இவன் சொல்றான், குகன் ஐயா நான் வந்து இந்த தேனும் மீனும் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வந்திருக்கேன், நீங்க சாப்பிடறதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் வந்து ராமர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ராமர் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அதான் விருந்த மாதவரை நோக்கி முறுவல் விரும்பினான். இங்க ஒரு நிகழ்வை நான் சொல்ல விரும்பணும். கம்பர் ஏன் வந்து தேனும் மீனும் கொண்டாந்தாரு, வேற ஏதாவது பொருளை கொண்டாந்துருக்கலாம்ல, ஏன் அந்த மாதிரினா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்திற்றே அப்படின்னு நீரினும் ஆறளவு இன்றே சாரல் கருங்கோள் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேழிக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு குறுந்தொகை பாடல் ஒண்ணு. அதாவது தலைவி வந்து தோழி கிட்ட சொல்றா, என்னுடைய நட்புனா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தற்றே நீரினும் ஆறளவு, என்னுடைய நட்பு அவ்வளவு இதுவானது. அதனால்தான் பாருங்க, நிலத்தினும் பெரிதது மலை, அந்த மலையில இருக்கிற தேன் அவனுடைய அன்புடைய வெளிப்பாடு காட்டுறதுக்காக அது தேனு. கடலின் ஆழத்துல இருக்கிறது மீன், அது மீன். அதாவது குகனுடைய அன்பை காட்டுறதுக்கு தான். அதாவது அவனோட அன்பு வந்து கடலை விட ஆழத்தோட பெருசு, மலையோட பெருசு. அதை காட்டுறதுக்காக தான் கம்பன் வந்து மீனும் தேனும் கொடுத்தார் அப்படின்னு நான் சொல்லல, சான்றோர் பெருமக்கள் சொன்னதை நான் சொல்றேன். அது மாதிரி சொன்ன உடனே இப்போ அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் பாக்குறாங்க ராமரை. அதுதான் இந்த பாட்டு. இப்ப பாரு, அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிவர கொடர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்திருத்த அன்றே பரிவினும் தீழியனின் பவித்திரம் எம் மன்னோருக்கு உரியன இனிதின் நாமும் உண்டோ நன்றோ என்று என்றான். அதாவது இந்த மீனும் தேனும் அருமையான பொருள், நான் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். மனதின் அன்பின் முதிர்ச்சியால் பக்தியால் அனைவருக்கும் புலப்படுமாறு கொண்டு வரப்பட்டவை தேவர் அமுதத்தை காட்டிலும் சிறப்பானது. அதாவது மகிழ்ச்சியாகவும் உள்ளத்து அன்பினாலும் கொண்டு வரப்படப்பட்ட பொருள் தேவர் அமுதத்தை காட்டிலும் சிறப்பானது. எப்போதும் அன்பை கொண்டு வரும் பொருட்கள் தூய பொருட்களே, எம் போன்ற தவம் மேற்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையே. அதனால் நீ கொண்டு வந்த இந்த தீனும் மீனும் தேனையும் மீனும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு குகனுக்கு சொல்றாரு நம்ம ராமர். இந்த பாட்டுல விளக்கம் தான். அப்போ அவன் சொல்றான் பாருங்க, இந்த ஒரு 2-3 பாட்டு போது. அப்போ சொல்றான், குகன் சொல்றான் பாருங்க, கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான் இப்பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வோனியான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கலேன் ஆனதைய செய்குவன் அடிமை. அதாவது அவன் இந்த குகன் என்ன சொல்றான், கார்கிலாம் நிறத்தான் கூற. கார்கிலாம் நிறத்தான்னா ராமர் சொல்றார், ராமர் மேகம் போன்ற கருநிறமுடைய ராமன் கூற காதலன் உணர்த்துவான்னா அவனிடத்தில் பேரன்பு கூட்ட குகன் சொல்றான், இப்பார்குலாம் செல்வ இந்த பூமி முழுவதும் ஆளும் செல்வத்துக்குரியவனே ஈர்கிலா கல்வோனன். அதாவது நீ வந்து ஒரு ராஜாவா இருந்த, ராஜகுமாரனா இருந்த, நல்ல ஒரு ராஜ பட்டா இதெல்லாம் போட்டுக்கின்னு இருந்த, அப்படிலாம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நானு. அப்படிலாம் பார்க்க ஆசைப்பட்ட என் கண்ணு இப்ப நீ என்ன இருக்கிற மர உரி தரிச்சு ஒரு தவக்கோலத்துல இருக்க. இதை பார்த்து இதை பார்த்த என்னுடைய கண்ணை நான் என்ன பண்ணிக்கணும், பிடிங்கி எரிஞ்சிருக்கணும். ஏன்னா உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை விட்டுட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தோத்தார், அவரை போல உங்ககிட்ட நடிக்கிறேன், நல்லவனா நடிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்த்திருக்க முடியுமா? அதான் சொல்றாரு, மேகம் போல் கருநிறம் உள்ள ராமன் இவ்வாறு கூற அவனிடத்தில் பேரன்பு குகனோ இப்பூமி முழுவதும் ஆளும் செல்வத்துக்குரியவனே உன்னை இவ்வாறு சடைமுடி கோலத்தோடு பார்த்த கண்ணை பிடுங்கி எறியாமல் உன் பால் அன்பு உள்ளவன் போல் நடிக்கின்ற திருடன் நான் உன்னைய பிரிய மனம் இல்லாதான் இருக்கின்றேன். ஐயனே, உன் அருகிலே இருந்து உனக்குரிய தொண்டுகளை செய்ய ஆசைப்படுகிறேன். அப்போ அவன் சொல்றான், ஐயா நான் உங்க கூட இருக்கேன் ஐயா, நீங்க வேற எங்கேயும் போவேனா, 14 வருஷம் இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன், உங்களோட ஒரு துன்பம் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ ராமர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு நீ என்ன செய்யறன்னா, நாளைக்கு வந்து இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு வரும்போது எனக்கு அந்த படகு எடுத்துன்னு வரணும், நான் அக்கறைக்கு போறதுக்கு வேணும் அப்படி சொன்னோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப சோகமாகுது. ஐயா
இந்த ஒரு நைட்டாவது நான் ஒரு இரவாவது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ராமர் சொல்றாரு, கோதைவில் குரிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான், சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதல் ஆகும் என்ற கருணையில் மலர்ந்த கண்ணன் யாதனும் இனிய நண்ப இருத்தி ஈண்டி எம்பனோடு. அதாவது இவ்வாறு வெற்றி மாலை அணிந்த வில்லை உடைய ராமன் குகன் இவ்வாறு சொன்னவன சீதையை பார்த்து சொல்றான், இவன் வந்து நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கான், இவ்வளவு அன்பு வச்சிருக்கான், அதனால இன்னைக்கு ஒரு இரவு இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அவன்கிட்ட சொல்றார், இனி ஒரு நாள் இரவு எங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். அண்ணன் உரை கேள அமலனும் உரை நேருவான், என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இலையில் நன்னுளில் நீன் கேள், நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையாய் உள்ளேன். அப்புறம் சொல்றாரு பாருங்க, குற்றமற்றவனாகிய ராமன் குகனது வார்த்தையை கேட்டு பதில் கூறினான், குகனே நீ என் உயிர் தோழன், என் தம்பி லக்குவன் உன் தம்பி, இந்த அழகிய நெற்றியை உடைய சீதை உன் கொழுந்தியால், குளிர்ந்த கடல் சூழப்பெற்றிருந்த உலகம் எல்லாம் உனது, நான் உன்னுடைய ஏவல் செய்யும் உன்னு கட்டுப்பட்டு உனக்குன்னா அடிமை, அவ்வளவு அன்புக்கு கட்டிப்பட்ட அடிமைன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இவன் என்ன பண்றான், எடுத்து போய் அங்க நாவல் படகுல ஏத்தி போய், நாவாயினா படகுல ஏத்தி போய் அக்கறைக்கு விட்டுறான். அப்போ ரொம்ப அழறான், ஐயா நானும் கூட வரேன், ஐயா உங்க கூட உங்களை வந்து ஒரு எதுவுமே வராதபடி நான் காத்துக்கிறேன் அப்படி சொல்றான். அப்ப ராமர் சொல்றாரு, துன்பு உளது அணில் அன்றோ சுகம் உளது, அது அன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல் முன்பு உளது ஒரு நாள்வோம் முடிவு உள்ளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஐவர் உளரானோம். அதாவது துன்பம்னு ஒரு இன்பம்னு ஒரு தான் துன்பத்தை பத்தி தெரியும். துன்பம் உள்ளதுன்னா அதாவது துன்பம் துன்பத்திற்கு பின் இன்பம், இப்பிரிவுக்கு பின் ஒரு இன்பம் உண்டு, இதை நீங்க இன்பமாக நினைக்க வேண்டுமே தவிர துன்பமா நினைக்க கூடாது. நான் இவனை விட்டு போறத நீ இன்பமாக தான் நினைக்கணும், துன்பமா நினைக்க கூடாது. உன்னுடைய அன்பிற்கு முடிவே இல்லை. முன்பு ராம லட்சுமணன் இந்த 4 பேர் இருந்தோம், சகோதரர்கள் 4 பேர் இருந்தோம். இப்ப உன்னோட சேர்ந்து நாங்க 5 சகோதரர் ஆயிட்டோம். அதனால நீ கவலைப்படாத, நீ வந்து எங்களை நாங்க பிரிஞ்சிட்டோமோ நீ வருத்தப்படாத. நான் கண்டிப்பா 14 வருஷம் முடிஞ்சவன பட்டாபிஷேகம் போகும்போது உன்னை இங்க கண்டிப்பா கூட்டின்னு போறேன், இந்த இடத்துக்கு வரும்போது நான் கூட்டு போகுவேன் அப்படின்னு சொல்லுவான். வாங்கு வேய்க்கிழை துணிந்த நான் மானியின் கொடி சொல்லிட்டு குகன் போயிடுறாரு. குகனை அந்த படகு எடுத்துட்டு குகன் போனவன இவங்க அக்கறைக்கு போறாங்க. அக்கறைக்கு போனவன ஒரு காடு வருது, பலமான ஒரு பாலை நிலத்தை அடையிறாங்க. அங்கிருந்து போனா அங்க ஒரு கோதாவரி ஆறு வருது. அப்போ இந்த பாட்டு ஏன் எடுத்தேன்னா, கம்பருக்கு எந்த அளவுக்கு கவித்திறம் இருக்குது பாருங்க. இப்ப நம்ம பேசணும் ராமாயணம் பத்தி பேச போறது இல்ல, நான் போட்டதே கம்பருடைய கவிநயமும் கற்பனையும் தான். நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் அதுக்குள்ள எல்லாம் போல. நம்ம கம்பருக்கு கம்பராமாயணத்துல என்ன ஸ்பெஷல்னா, நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே அதுல இருக்கு. நீ பக்தி வேணும்னா பக்தி எடுத்துக்கலாம், கற்பனை கவிநயம் வேணா கவிநயம் எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அது தேவையான கவிநயம் இருக்கு பாருங்க. வாங்கு வேய்க்கிழை துணிந்தனன் மானையின் கொடியினால் ஓங்கு ஓர் தெப்பம் ஒன்று அமைத்து அதன் உம்பரின் வலம் போல வீங்கு தோல் அண்ணல் தேவியோடு இனிது வீட்டிருப்ப நீங்கினான் அந்த நெடுநதி இருக்கையால் நீந்தி. இலக்குவன் என்ன பண்றான், அதாவது வளையும் தன்மையுடைய மூங்கில் கொம்புகளை வெட்டி அதை ஒரு அழகிய தெப்பமாக ஆக்கி அதன் மேல் திரண்டு உருண்ட அந்த ராமனை உட்கார வச்சின்னு சீதையை உட்கார வைத்து விட்டு, கம்பரோட கற்பனை பாருங்க. இவ்வளவு கொம்புகள் செய்தான் அந்த தோணி எல்லாம் செஞ்சான் படகு. ஒரு துடுப்பு சேர்த்து அது பாரு என்ன பண்றாரு, தன்னுடைய 2 கைகளை வச்சு நீந்தி எடுத்துன்னு போனானா அந்த போட்டை. அந்த இலக்கவனுடைய அதுக்கு அழகா சொல்லுவாரு, திரண்ட உருண்ட கல்லை போன்ற தோல்றை உடையவன், அதாவது வீங்கு தோல் அணையன். இதான் கம்பரோட கற்பனை கவின்னு சொல்றது. அதுக்காக தான் அந்த பாடல் எடுத்தேன். நல்லா திரண்டு உருண்ட தோள்களை உடைய இலக்குவன் தன்னுடைய 2 கைகளையே துடுப்பாக்கி எடுத்துன்னு போய் அவங்கள ராமரை சீதை வச்சுட்டு அந்த அக்கறைக்கு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. நெடுங்கழை குறுந்துணி நிறுவி மேல் நிறைந்து ஒடுக்கல் இந்நெடு முகடு ஒருங்கி உழற இடுக்கல் இல் அகை விசித்து ஏற்றி எங்கனும் முடங்களின் வரிச்சி மேல் விரிச்சி மூட்டியே. அதாவது நீண்ட இப்ப போய் ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு என்ன பண்ணணும், தங்கறதுக்கு ஒரு பர்ணசாலை அமைக்கணும். அப்ப அதையும் கம்பர் சொல்றாரு பாருங்க. நீண்ட மூங்கில்களை சிறு துண்டைகளாக வெட்டி அதன் மேல் வலைகள் இல்லாத மூங்கில்களை வரிசாகி அமைத்து பக்க குழிகளில் மேல் ஏற்றி அதுல அந்த கொடிகளை ஈர்க்க கட்டி இடைவெளி இல்லாமல் அடர்த்தியாக கட்டி அடுத்த பாட்டுல முடிக்கிறார் பாருங்க. தேக்கு அணைய
புடலையின் செறிவு செய்து பின் பூக்கிளிர் நாணலில் புல் வெய்து கீழ் தூக்கிய வேய்களின் கவரும் சுற்று போக்கி மண் எறிந்து அவை புனலின் தீற்றியே. அதாவது இந்த மாதிரி மூங்கில் கூமில வச்சு ஒரு குடில அமைச்சிட்டு அதுல சீதைக்கு தனியா ஒரு அறை, ராமருக்கு தனியா ஒரு அறை, அதை செட் பண்ணிட்டு அந்த தேக்கு அந்த மேல தேக்கு இலைகளை பரப்பி பூத்து விளங்கும் நாணல் புல்ல, அதாவது அருகம் புல்ல அது மேல போட்டு கீழே மூங்கில் கழிகளால் சுவர் மாதிரி அமைச்சு அந்த பக்கவாட்டுல எல்லாம் மண்ணு வச்சு அந்த கேப் வச்சு அடிச்சு ஒரு அழகான குடில் செஞ்சான், அதாவது பர்ணசாலை செய்தான். இது கம்பருடைய கற்பனைன்றதுக்காக நான் சொல்றேன், கற்பனை கவினைன்னு சொல்றேன். அடுத்தோட உள்ள பாருங்க, மயிலிடை பீலியின் விதானம் மேல் வகுத்து அயிலிடை சரிகையால் அருகு தூக்கு அறுத்து எழில் இலக்கலைனால் இடை கழைகளால் ஏற்றி அருயிடு செயலுடை புதுமலர் பொற்சிற்பியே. அதாவது மயிலிடை பீலினா மயில் தோகைகளை அந்த மேல வச்சார், அந்த பர்ணசாலை அந்த ஏற்கனவே தேக்கு மர இலை வச்சார்ல, மயில் தோகைகளை அது மேல் கூரையில பரப்பி அமைத்து பக்கங்களில் பூக்களை மாலையாக தொங்க விட்டு ஆற்றின் அருகிருந்து கொண்டு வந்த நல்ல புதிய மலர்களை அழகுற செய்து அங்கங்கே அப்படியே தொங்க விட்டு ஒரு பர்ணசாலை அமைச்சு கொடுத்தான் லக்குவன். அதாவது இந்த பர்ணசாலை எப்படி அமைச்சான்றதுக்கு உள்ளுங்க, அந்த பர்ணசாலை அமைச்சதை எப்படி சொல்ற அளவுக்கு கம்பருடைய கற்பனை இருக்கு பாருங்க, அந்த தான் நம்ம பாராட்டணும். அந்த காலத்திலே அவருக்கு எல்லாமே தெரியுன்றதை காட்டுறாரு. கம்பர் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க அதுவும் எனக்கு சொல்ல தெரியும், பர்ணசாலை எப்படி அமைக்கும் அதுவும் எனக்கு சொல்ல தெரியும், ராமர் வில்லு எப்படி அடிச்சாரு, கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், அது மாதிரி எனக்கு கவித்துவமும் சொல்ல தெரியும், எனக்கு பர்ணசாலை எப்படி அமைக்கும்னு சொல்ல தெரியும்ன்றத சொல்றாருன்றதுக்காக நான் இந்த எடுத்தேன். கம்பருக்கு எல்லாமே தெரியும். இதனால நம்ம கம்பரை தெரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்துல நம்ம கலாச்சாரம் எப்படி இருந்தது, நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சில விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க. மயில் வச்சு மேல வச்சு போட்டாரு, அதனால அப்ப எப்படி இருந்திருக்காங்க மக்கள், இந்த மாதிரி குடியில் அமைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வார்த்தை பாருங்க, தாயில் எம்பி கை சிலை அமைத்தன யாவையும் யாது இலவர்க்கு இயாதையே என்று சிந்தித்து இளையவர் பார்த்து இரு குன்று போல் குவிய தோலினை என்று கற்றனி இது போல என்றான் துன்று தாமரை கண் பணி சோர்கின்றான். அதாவது தாமரையில் எம்பி கை குற்றமற்ற என் தம்பியின் கைகள் இந்த குடியில அமைச்சிருக்கன, எந்த சொல்றவர் ராமர் சொல்றவர், எந்த துணை இல்லாத எனக்கு இந்த மாதிரி ஒரு குடியில் அமைச்சு கொடுத்தியே எவ்வளவு பெரிய விஷயம், நான் எதுவுமே இல்லாத இருந்தேன், திக்கற்றவங்களுக்கு தெய்வம் சொன்னேன்றாலும் அதான் நினைக்கிறேன், நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க, இரு மலைகளை போல பலம் பொருந்திய தோள்களை உடையவனே, நீயும் நானும் ஒன்னாதானப்பா வசிஷ்டர் கிட்ட பாடம் படிச்சோம், எங்க கத்துக்கினப்பா இந்த மாதிரி குடியில் அமைக்கிறதுக்கு, பர்ணசாலை எப்படி கத்துக்கின, நீயும் நானும் ஒன்னாதான் படிச்சோம், யாது கற்றனை, இது அப்படி கம்பர் அவனை அப்படி பாராட்டுறார். நம்ம இலக்குவனை பாராட்டுறார், என் கூட தானே நானும் ஒன்னாதானே குருகுலத்துல படிச்சோம், இந்த இவ்வளவு அழகா ஒரு பர்ணசாலை அமைக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி இந்த டேலண்ட் வந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி ராமர் இலக்குவனை பாராட்டுறார் இந்த பர்ணசாலை அமைத்ததுக்கு. அடரும் செல்வம் அளித்தனன் ஆணையால் படரும் நல் அறம் பாலித்து இரவியின் சுடரும் மெய்ப்புகழும் சூடினன் என்பது என் இடர் உனக்கு இழைத்தே நெடுநாள் என்றான். இதுதான் சூப்பரான பாட்டு. அதாவது ராமர் இவ்வளவு செஞ்சு சொல்றாரு, அதாவது அடரும் செல்வம் அளித்தனன், பெரும் அரசு செல்வத்தை எனக்கு அளித்த தயரத மன்னன், அவன் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். என்னது, நான் என்ன பண்ணேன், எனக்கு புகழும் பேரும் வரணுன்றதுக்காக, மேலும் பரவி சென்று வரணுன்றதுக்காக நான் காட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு நல்ல பேர் வரணும், நான் காட்டுக்கு வந்துட்டேன். ஆனா ஒரு துன்பமும் இல்ல, ஒரு இதுவும் இல்லாத உங்களுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டேனே, இந்த துன்பத்தை வச்சு நான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. பெரும் அரசு செல்வத்தை எனக்கு அளித்த தயரதன் கட்டளையால் கிடைக்கும் அறத்தை பாதுகாக்க நான் வனம் புகுந்தேன். சூரியனை போன்றும் ஒளி வீசும் உண்மையான புகழ் பெற்றவன், அதனால் என்ன பயன், இலக்குவன் உனக்கு பல நாள் துன்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேனே, நீ எனக்காக போட்டு ஒரு நைட்டெல்லாம் கண் வீழ்ச்சி காவல் காக்குற, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எவ்வளோ எனக்கு செய்து தர, அதனால நான் எனக்கு புகழ் வரணுன்றதுக்காக உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு. அப்போ அந்த இலக்குவன் சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு தம்பி சகோதர பாசம் சொல்றான் பாருங்க, அந்த வாய்மொழி இவன் ஏம்பலும் நொந்த சிந்தை இளையவன் நோக்கினான், எந்தை கண்டி இடரினும் அங்குறும் முந்து முளைத்ததன்றோ என்றான். என்ன சாமி, இந்த சிறுவள்ளையார்ல சொல்லுவார் பாரு சிவாஜி, என்ன சாமி என்னமோ கத்துறீங்கிற மாதிரி, என்னன்னா இப்படி பேசுற நீ, அது சொல்றான். அந்த உள்ளம் கலந்த சொற்களை அவர் சொன்னவன மனத்தை வருந்திய இலக்குவன், நான் சொல்வதை கொஞ்சம் ஆராய்ச்சி கேளுனா,
உன் துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ மூத்தவனா பிறந்ததுதான். நீ மூத்தவனா பிறக்கல வச்சுக்கோ, உனக்கு வந்து ராஜ்யத்தை கொடுத்திருக்க மாட்டாரு தயரதன். உனக்கு ராஜ்யத்தை கொடுத்திருந்தா அவ வரத்தை கேட்டிருக்க மாட்டா. அவ வரத்தை கேட்கலன்னா நீ காட்டுக்கு வந்திருக்க மாட்ட. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ மூத்தவனா பிறந்தது. இது மறைமுகமா காரணம். அவனுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க அப்பா மேல இருக்க கோபம் போகல. யாருக்கு? நம்ம இலக்குவனுக்கு. ஏன்னா முதலே அப்பாவை வில்லு எடுத்து அடிக்க போயிடுவான். அப்பதான் வந்து நதியின் புழலின்மை நறும்புழலின்மை அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். விதியின் பிழை சொல்லிட்டு விதிக்கு வில்வெத்தியாக்கும் விதிக்கு என் வில்வெத்தியால் காண்பேன்னு சொல்லி அந்த கோபத்தை சொன்னவன, நீ என் சகோதரனுக்கு நான் வந்து சகோதரனா இருந்து உனக்கு சொல்றேன், அதனால நீ என்னோட வார்த்தை கட்டுப்படணும் கம்முன்னு இருந்துருவான். அந்த கோபத்தை இங்க வெளிப்படுவான். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பன் தான். அவங்க வந்து அந்த வரத்தை கொடுக்கலன்னா நீ இந்த காட்டுக்கு வந்திருக்க மாட்ட அப்படின்ற மறைமுக பொருளா வருது இது. பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன் மண்ணும் அப்ப ராமருக்கு என்ன இருந்தாலும் அப்பா விட்டு கொடுக்க மனசு வராது. ஏன்னா ஒரு வாட்டியும் லக்குவன் பேசும்போது ராமர் வந்து ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப ராமர் சொல்றாரு பாருங்க, பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன் மண்ணும் செல்வத்திற்கு உண்டு வரம்பு, இதற்கு என்ன கேடு உண்டு? இவ்வெல்லையில்லா இன்பத்தை உண்ணுமேல் வரும் ஊதியத்தோடு என்றான். அதாவது உலகில் மிகப்பெரிய பொருட்செல்வத்திற்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா தம்பி ராமன் தம்பி இலக்குவனை பார்த்து, உலகில் பெரும் பொருட்செல்வத்துக்கு எல்லை உண்டு, இந்த வனவாசம் தவவாகிய செல்வத்திற்கு எல்லை கிடையாது. இந்த காட்டில் இருக்கிற இந்த அழகான இந்த செல்வத்திற்கு எல்லை கிடையாது. இந்த அளவு கடந்த இல்வாழ்க்கை லாபத்தோடு இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா உனக்கு? பொருட்செல்வத்துக்கு எல்லை இருக்கு, இந்த மாதிரி ஒரு காட்டுல ஒரு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது. அதனால இது வந்து ஒரு சோகமா எடுத்துக்காத, இதை வந்து ஒரு சந்தோஷமா எடுத்துக்கோ அப்படின்னு ராமர் வந்து இலக்குவன் கிட்ட சொல்றாரு. இது சொல்றதாக இந்த பாடல். அப்போ வான்விழா நகை தோன்ற மயிர்புறம் பூன வால் உயர் காதலின் பொங்கினான் தாள் நிலம் மலர் தூவினன் தம் முனை காதல் என்னும் ஆசை கல்வதே. அதாவது இங்க இப்பவே நம்ம சினிமா பாக்குற மாதிரி சினிமா கதை மாதிரிதான் ராமாயணத்தை எடுத்துன்னு போறாரு கம்பர். ஏன்னா அவர் நாடக பாணி தான். இப்ப என்ன பண்ற, இந்த சீனை விட்டுறாரு, அடுத்த இங்க வர்றாருன்னா தயரத மன்னன் இறந்து விடுறான். தையல் கடலில் இருந்து தைல கடல்ல போட்டாங்க. தையல்னா அந்த அவங்க 60,000 மனைவிமார்கள், அதான் தையல். 60,000 மனைவிமார்கள் கண்ணில் வெஞ்ச தண்ணீர்ல மிதந்தாராம். யாரு? தையல் கடலில் இருந்து தைலக்கடல் பிரிசர்வேஷன். அதான் சொன்ன பாருங்க, அந்த காலத்திலே இதுதான் கம்பராமாயணம் படிச்சது. அந்த காலத்திலே நம்முடைய தமிழர்கள் உடலை பாதுகாத்துக்கிறது ஏதோ ஒரு மருந்து வச்சிருக்காங்க. அதை கம்பர் சொல்றாரு, நாங்களாம் அப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு. நம்ம கம்பராமாயணத்துல இந்த பகுதிக்கெல்லாம் இருக்கு. அதுல தான் அவனை போட்டாங்க, தைலக்கடலில் போட்டார்கள். அப்புறம் வசிட்டர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற தூதுவனை கூப்பிடுறாரு, எப்பா நீ போ, பரதன் வந்து தாத்தா வீட்டுல இருக்கான், பரதனை போய் ஒரு மெசேஜ் ஒண்ணு கொடுக்குறாரு, எதுவுமே அவங்ககிட்ட கொடு, ஆனா இங்க நடந்தது எதுவும் சொல்லக்கூடாது, அவ ஏதாவது கேட்டா எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லு. சரி, அதே மாதிரி அவனும் போறான். அங்க எடுத்து போயிட்டு அந்த கொடுக்குறான். வாங்கினோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது, மன்னன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டானா. அது கம்பர் அழகா சொல்லுவாரு பாருங்க. மன்னன் எப்படி கேட்டா அந்த என்ன பண்ணுவான், அந்த தூதுவன் உண்மையை தான் சொல்லணும். அப்படி சுத்தும் போதும் பார்த்தானா. ராமர் போயிட்டான். இப்போதைக்கு மன்னன் யாரு? பரதன். அவனை பார்த்துட்டு நல்லா தான் இருக்காரு, ஏன்னா எதிர்க்கு தானே இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்ட்டானா. அடுத்தது தம்பிலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டானா. இப்போதைக்கு தம்பி யாரு? காட்டுக்கு போயிட்டான் லக்வன், பக்கத்துல சத்துருக்கான், அவனை பார்த்துட்டு நல்லா தாங்க இருக்காரு. இது வந்து தமிழ் சான்றோர்கள் சொல்வது, கம்பர் இல்ல. அந்த மாதிரி ஒரு சுவையான சொன்னோன்னே அப்போ அவன் சொல்றான், அந்த வான்நிலா நகை தோன்ற மயிர்புறம் பூன வான் உயர் காதலின் பொங்கினான் கால் நிலம் மலர் தூவினன் தம் முனை காணலாம் எனும் ஆசையார். அதாவது பரதன் தன் முன்னால் முன்னவனாகிய ராமனை காணப்போகிறோம் என்ற ஆர்வத்தோடு உள்ள மகிழ்ந்து ஒளிநிலா போன்ற மகிழ்த்த சிரிப்பு தாண்டவமாட மயிர்கூச்செறிய மிக்க அன்பு நிரம்ப மனத்தினால் ராமன் இருக்கும் திசையை தோக்கி வணங்கினானா. அப்பா இப்ப நான் ஊருக்கு போறேன், போய் எங்க அண்ணன் ராமனை பார்க்க போறேன், அவன்ப்பா ரொம்ப சந்தோஷமா சொல்லி அவன் பாட்டை தாத்தா பாட்டி கிட்ட விடை பெற்று அவன் கிளம்புறான். அயோத்தியை நோக்கி வரான். அயோத்தியை நோக்கி வரும்போது கம்பர் பாருங்க நிறைய பாடல்கள், சில விஷயங்கள் வந்து கம்பர் மாதிரி ஆள் கிடையாது. பாருங்க, இந்த யுத்த காண்டம் வரும்போது கும்பகர்ணனை பத்தி சொல்லுவாங்க. கும்பகர்ண வாழ்வெல்லாம் நீ என்ன பண்ணு, தூங்குற, எழுந்திராய் இந்த அரக்கர் இருக்கான் பார், அந்த கால தூதர்கள், அவன் கையில போய் உறங்கு. அதுனா முதல்ல சொல்லிடுவார், கும்பகர்ணன் வந்து சாவ போறான் அப்படின்றத ஒரு மாதிரி சொல்லுவாரு. இங்க பாருங்க, பரதனும்
சத்ருக்கனும் வராங்க. அங்க நிறைய பாடல்கள் அந்த 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 அயோத்தி வந்தோம்னா அயோத்தியே வந்து ஒரு சூன்யமயமா இருக்குது. நிறைய பகுதிகளை பாக்குறாங்க, நிறைய பாடல்கள் இருக்குது. இது எந்த பாடல் எடுக்குதுன்னு தெரியல. நான் எடுத்துக்கிற பாடல் பாருங்க. தார் துறந்தன தன் தலை நெல்லினும் நீர் துறந்தன தாமரை நீர்த்தென பார்த்துதன பங்கைய செல்வியே. அதாவது வயல்கள் கலப்பையை திறந்திருந்தன. வயல்ல உயரத்துக்கு ஆளே இல்லை, வயல் காஞ்சி போய் கிடக்குது. இளைய ஆடவர்கள் கல்ல மாலையே இல்லை. அதாவது அப்பெல்லாம் ஆடவர்கள் மாலை போட்டு இருப்பாங்க, அதாவது கல்யாணம் எதுவுமே கிடையாது, ஏன்னா துக்கம் அது மாதிரி இருக்குது. வயல்கள் வயல்ல நெற்பயில தண்ணியே இல்லை, காஞ்சி போய் கிடக்குது. அப்புறம் இங்கதான் ஒரு வார்த்தை போறாரு பாரு, நீரின்மையால் தாமரை பூ இல்ல. தாமரை பூ இல்லதால தாமரைக்குள்ள இருக்கிற லட்சுமி தேவி இல்ல, போயிட்டா. இதான் பாலகாண்டத்துல தாமரை உறங்கும் செய்யால் நீரிடை உறங்கும் மன்னம் நெல்லிடை உறங்கும் இப்பி தாரிடை உறங்கும் அதாவது அந்த மலர் மாலையில லட்சுமி தேவி தூக்கி கொண்டிருப்பார் அப்படின்னு பாலகாண்டத்துல சொல்லுவார். ஏன்னா யாரும் கூப்பிடுறவங்க இல்ல, அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தாங்கன்னு பாலகாண்டத்துல சொல்லுவாரு. அதே இங்க சொல்றாரு, தாமரை பூ இல்ல, அதனால தாமரை பூல இருக்க லட்சுமி தேவி இல்ல அப்படின்னு அந்த பரதனும் சத்ருகனும் பாக்குறாங்க. என்ன இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு பாக்குறாங்க. அழகா சொல்றாரு பாருங்க அடுத்த பாடல்ல. என்ற நாட்டினை நோக்கி இடர் உழந்து ஒன்றம் உற்றது உணர்த்திலன் உண்ணுவான் சென்று கேட்டது ஒரு தீங்கு உள்ளது ஆம் என நின்று நின்று நெடிது உயர்த்தினான். அதாவது பெரும் துன்பத்தால் கலங்கி நின்ற செய்திகள் ஒன்று ஒன்றா அவனுக்கு தெரியுது. அப்ப சொல்றான், நாம் போய் கேட்க போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு தீய செய்தி இருக்குது அப்படின்னு பெருமூச்சு எடுத்தது விட்டு போனானா. நம்ம அயோத்திக்கு போனா ஏதோ ஒரு கெட்ட சிகிச்சை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமூச்சு விட்டு நிறுத்தி வண்டி ஓட்டின்னு போனான் அப்படின்னு கம்பர் சொல்றார். அவனுடைய இது பண்ணின விரும்பின எய்தினன் வெந்திரல் வேந்தனை இருப்பு நல்கிடம் எங்கனும் கண்டிலன் அரும்பும் அன்று இது என்று ஐயரவு எண்ணினான் பொறுப்பு நான உயர்ந்த பேர்த்தினன். அதாவது வந்தவன நேரா ஓடுறான். எங்க ஓடுறான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து. அதாவது இறந்துட்டார் தெரியல, மன்னவனுக்கு ஏதோ ஆபத்து. நேரா போய் பாக்குறான். அவர் வழக்கமா இருக்கிற இடத்துல இல்ல, தேடி பாக்குறான், எங்கேயுமே இல்ல. சரி, அப்போ பாக்குறான். அப்போ எல்லாத்தையும் அப்பா நினைச்சான், அப்போ அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, அப்பா ஏதோ ஆபத்துல மாட்டின்னு இருக்கிறாரு அப்படின்னு அவன் மனசு படுது. அப்போ போ சொல்ல அங்க வந்து ஒரு அந்த தோழிமார்கள் அந்த தாதிமார்கள் வராங்க, வேலைக்காரங்க. அப்பல ஏன்பா உங்க அம்மா கூப்பிடுறாங்க உன்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கைகேயி கூப்பிடுறா அப்படின்னா இப்ப கைகேயை பார்க்கறதுக்கு போறான். ஆணவன் உரை செய்ய அழிவியல் சிந்தையால் தானவர் வலி தவ நிமிர்ந்த தானை அத்தேல் அமர்த்தியான் தேவர் கை தொழ வானம் எய்தினான் வகுத்தல் நீ. என்ன அழகா சொல்றாரு பாரு கம்பரு. எதற்கும் அதாவது அழிவில்லா சிந்தையால், யாரு நம்ம கைகேயி, அதாவது தீயவை யாவினும் சிறந்த தீயால் அப்ப சொன்னாரு. அதே இன்னும் அந்த கோபம் வந்து கம்பருக்கு அந்த கைகேயி மேல போல அவர் போற அழிவியல் சிந்தையால், அதாவது எதற்கும் கலங்காத திடமான கைகேயி தானவர் வழி நிமிர்ந்த தானை அசுரர்கள் வருந்தும்படியான பெரியும் சேனை வைத்திருந்த தயரதன் பரதன் தந்தை எங்கே என்று கேட்க எதற்கும் கலங்காத திட சிந்தமுடைய கைகேயி அசுரர் வலிமை கெடும்படி பெரும் சேனை உடைய தேன் பொருந்திய மலர் மால்வை அந்த தனியதன் தேவர்கள் கை கூப்பி வணங்க விண்ணுலகம் போனான். என்ன அழகா சொல்றாரு. அவங்க வந்து தேவர்கள் கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டாரு உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். சொன்ன யாரு, பரதனுக்கு கைகேயி சொல்றாங்க. சொன்னவன இதுதான் வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து பரதன் அப்படியே துடிக்கிற மாதிரியே தோணுச்சு. அந்த அளவுக்கு பாட்டை எழுதியிருப்பார் பாருங்க. எழுந்தனன் ஏங்கினன் இறங்கி பின்னரும் விழுந்தனன் விம்மினன் வெய்தி உயிர்த்தனன் அழித்தனன் அரட்டினன் அரட்டி இன்னை மொழிந்தனன் பின்னர் முருகன் பிருகன் பின்னரும் முருகன் செவ்வியான். பாருங்க இந்த இடத்துல முருகன் செவ்வியான்னா முருகனை ஒத்த பேரடைக்கூடிய பரதன். இதுதான் கம்பருடைய கவிநயம், கவித்துவம். ஒரு பாட்டுக்கு ஒரு தமிழ் சொற்களை போடுவார். இந்த இடத்துல போறாரு பரதனை பத்தி சொல்றாரு பாருங்க. முருகன் செவ்வியான்னா முருகனை ஒத்த பேரடைக்கூடிய பரதன் இந்த நியூஸ் இந்த செய்தியை கேட்டவன தரையில வீழ்ந்து அழுகுறானா, திருப்பி எழுந்துக்கிறானா, திருப்பி வெப்ப பெருமூச்சு விடுறானா, திருப்பி கீழே வர்றானா, திருப்பி புலம்புறானா, ஐயோ எங்க அப்பா இருந்துட்டாரு, இவ்வாறு பேசலானான். இதை நம்ம கேட்கும் போதே பாருங்க, ஏந்தனன் ஏங்கினன் அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அந்த நிகழ்வு ஞாபகம் வருது. அதான் கம்பர். அவன் என்னென்ன பண்ணியிருப்பான், அப்பா இந்த மாதிரி வந்து கீழே விழுறான், மேல ஏந்திக்கிறான், அப்புறம் புலம்புறான், அப்புறம் தன்னந்தானே பேசிக்கிறான். அவனுடைய துன்பத்தினுடைய வெளிப்பாட எந்த அளவுக்கு ஒரு கவிஞரால தானே காட்ட முடியும்.
அந்த அளவுக்கு நமக்கு புரியுற மாதிரி காட்டியிருப்பார் கம்பர். இந்த நிகழ்வு அழகா இருக்கும். அப்ப பரதன் கேட்கிறான், எந்தையும் யாயும் எம்பிரானும் எம்முன்னும் அந்த இல் பெருங்குணத்து ராமன் ஆதலால் வந்தனன் அவன் கழல் வைத்த போது ஆளால் சிந்தை வெண்கொடியர் தீர்க்கலாதது என்றான். அதாவது இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, என் தாயும் என் தந்தையும் என் தாயும் என் கடவுளும் என் ராமன் தான், என் அண்ணன் தான். என் அண்ணன் வந்து எனக்கு தந்தை மட்டும் இல்ல, தாய் மட்டும் இல்ல, என் கடவுள். எல்லையில்லாத பெருங்கண்களுடைய ராமபிராணி அவன். எனக்கு வந்து ராமர் வந்து அப்பா அம்மா கடவுள் எல்லாமே. அதனால இப்ப எங்க அப்பா செத்துட்டாரு, எங்க ராமன்? முதல்ல அவன் திருவடியை போட்டு நான் எனக்கு ஆறுதல் அவங்ககிட்ட தான் போய் வாங்கணும். நான் அவன் சொல்றான் பாருங்க பரதன், இப்போ எங்க அப்பா செத்துட்டாரு, நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாமே ராமன். அதனால அந்த ராமன் எங்க இருக்கான்? அவன் மேல போய் ஊந்தாதான் என்னுடைய பாரம் குறையும், என்னுடைய பாரத்தை தேர்த்துக்கிட்டு ராமன் எங்கே அப்படின்னு கேட்டவொடனே அவர் ஒரு வார்த்தை ஒண்ணு போடுறாரு. அவ்வுரை கேட்டலும் அசனி ஏறியன செவ்வுரை வல்லால் மீட்டும் கூறுவாள் தேவரு சிலையினால் தேவி தம்பி என்று இவ்விரு வேரோடு காணத்தான் என்றான். முதல்ல வானத்தான் யாரு? அப்பா. இவன் காணத்தான். அதான் கம்பர் பாருங்க. அவ எதிர்பார்க்கல. யாரு? கைகை. பேர் இடி போல, அசனி போல. அதாவது இவன் இப்படி கேட்டவன அவ ஸ்டன் ஆயிட்டலாம். என்னடா இந்த மாதிரி கேட்பான்னு எதிர்பார்க்கல. கொடும் சொற்களை சொல்லும் ஆற்றல் படை, அங்கேயும் போடுறாரு பாரு, வெவ்வுரை வல்லால். அதாவது கொடும் சொற்களை சொல்லும் ஆற்றல் படைத்த கைகையே மறுபடியும் கூற தொடங்கினாலாம். பகைவரை வெல்லும் வில்லை உடைய பரதனே, ராமர் என்ன பண்ணாருன்னா தம்பி லக்குவனோடும் சீதையோட காட்டுக்கு போயிட்டாரு. இதான் சொல்லுவாங்க. பரதன் கூறிய பரதனுக்கு இதான் சொல்றான். அப்போ அவன் கேட்கிறான், ஏங்கினன் விம்மலோடு இருந்த ஏந்தல் அப்பூங்குழல் காவலன் வளையது போய் தீங்கு இழைத்த அதனினோ தெய்வம் சீரினோ ஓங்கி விதினோ யாதினோ. அதாவது என்ன கேட்கிறான், அழுகையோட இந்த பரதன் எங்க அண்ணன் வந்து காட்டுக்கு போறன்ற, ராமர் காட்டுக்கு போறது அவன் எதனால காட்டுக்கு போனார்? அவரு யாருக்குன்னா தீமை செஞ்சாரு அவரு, இல்ல தெய்வ குத்தமா? எதனால போனார் காட்டுக்கு அப்படின்னு அவன் கேட்கிறான். ராமர் காட்டுக்கு போனார் சொல்றீங்க இல்லையா, யாருக்குன்னா தீங்கு செஞ்சாரா, இல்ல தெய்வ குத்தம் எதெல்லாம் நினைச்சுதா, எதனால ஒரு காட்டுக்கு போனார் அப்படின்னு கைகையை பார்த்து கேட்கிறான். தீயன ராமனே செய்ய மேல் அவை தாய் செயல் அல்லவோ, தவத்தோர்க்கெல்லாம் போயது தானே விண்புக்க பின்னரே ஆயுதன் முன்னரே அருள்வீர் என்றான். அப்போ என்ன சொல்றான் பாருங்க, அதாவது அப்படி ராமர் தப்பே செஞ்சிருந்தாலும் அது ஒரு தாய் செய்யற தப்பு போலதான், அது ஒரு தவறா இருக்காது, ஒரு நல்லதுக்கு தான் இருக்கும். அப்படி ராமன் தீமையை செய்தால் வனம் போயிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ராமன் செய்யல. ராமன் செய்கிற தீமைகள் தாய் செய்யும் தீமைகள் போல பார்வைக்கு தீமையா இருக்கும், ஆனா அது நன்மை இருக்கும். அதுக்கு ஒரு நம்ம சான்றோர்கள், நம்ம கிருபானந்த வாரியார் சொல்லுவார் அழகா, ஒரு தாய் இருக்காங்க, தாய் வந்து குழந்தைய வந்து போட்டு காலை பிடிச்சிப்பாங்க, 2 கையை பிடிச்சிப்பாங்க, குழந்தை அழும், வாயில பால் ஊட்டுவாங்க. அதை பார்க்கறதுக்கு என்னமோ கொடுமை பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அது உள்ள இருக்கிறனா அந்த குழந்தைக்கு பசிக்கு பால் தர்றது நல்ல எண்ணம். அது போலதான் ராமர் வந்து தப்பே செஞ்சாலும் தாய் உள்ளத்தோட தான் இருக்கும், அது ஏதோ நல்லதுக்கு தான் இருக்கும். அதனால ராமர் தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பரதன் சொல்றான். சொன்ன உடனே குருக்களை இழந்ததினால் அன்று கூறிய செருக்கினால் அன்று ஒரு தெய்வத்தாலும் அன்று அருக்கனே அணைய அவ்வரசர் கோமகன் இருக்கவே வனத்துக்குள் அவன் போனான். கைகையை சொல்றா பாரு, ராமன் காட்டுக்கு போனது பெரியோரை பழித்ததுனால அல்ல, நீ சொன்ன மாதிரி அந்த கடவுளுடைய இதுவும் கிடையாது, அவன் மிக்க இதுடன் போல அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அவன் காட்டுக்கு போனான். அப்பா இருக்கும்போது அவன் காட்டுக்கு போயிட்டான். இதுதான் சொல்றான் அவன். அப்போ அவன் கேட்கிறான் பாரு, வாக்கினால். அப்ப சொல்றான், அவன் எதுக்கு காட்டுக்கு போனான், என்கிட்ட உண்மையை சொல்லு இது அப்படி கேட்டவனே, வாக்கினால் வரம் கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அவன் அது பொறுக்காமையால் நீக்கினான் தன் உயிர் நேர்ந்தி வேந்து. என்ன அழகா சொல்றா பாருங்க. அவ ஆணை சக்கரமுடைய வேந்தனான தயரன், அதாவது நேமி வேந்தன் தான் கம்பருடைய கவிநயம். ஆணை சக்கரமுடைய வேந்தன் தன் வாக்கினால் எனக்கு 2 வரம் கொடுத்தான். அதை பெற்று நான் அந்த வரத்தை பெற்று நான் வந்து ஒன்னு வந்து ஒரு வரத்தால ராமனை காட்டுக்கு அமைச்சேன், ஒரு வரத்தால உனக்கு நாட்டு வாங்கி கொடுத்தேன், ஆட்சி தர செய்தேன். ஆணை சக்கரமுடைய அரசன் இந்த துயரம் தாங்காம அவன் செத்து போயிட்டான். இதுக்கு நான் காரணம் கிடையாது. அவன் சொல்றது பாருங்க, அழகா சொல்றது பாருங்க. இதுல என் செயல் எதுவும் இல்லை, அவன் கொடுத்த வரத்தை நான் கேட்டேன், அது கொடுத்தான்.
அந்த வரம் கொடுத்தத அவனால அந்த இது தாங்க முடியாம செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பெரியவர்கள் ஒரு வார்த்தை போடுவாங்க, ஆக்கினேன் போக்கினேன் ஒரு வார்த்தை போட்டாலாம். அதுல அது அவதானே வருது. நான் அவனை வந்து என்ன பண்ணேன், வாக்கினால் அவனை போக்கினேன், காட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். ஆக்கினேன்னா அப்போ அவதான் செஞ்சா அப்படின்னு சொல்ற மாதிரி பரதனுக்கு புரியுது அப்படின்னு இதுல கம்பர் சொல்றாரு. அப்போ நிறைய பாட்டு பரதன் வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுத்தான்னு எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று எடுத்திருக்கேன். துடித்தன போலங்கள் சுற்றும் தீச்சுடர் பொடித்தன, மயிர் தொலை புகைய போர்த்தது மடித்தது வாய், நெடுமழை கை மண்பக அடித்தன ஒன்றோடு ஒன்று அசனி அஞ்சவே. இது கேட்டவனே அவனுடைய கண்ணங்கள்லாம் அப்படியே நடுங்குதான். மயிர்கால் கண்களில் கண்ணங்கள் துடித்துக் கொண்டிருந்தன, மயிர்கால்கள் எப்பக்கமும் நெருப்பு பொறிகள் அரும்பின, புகை கிளம்பி நாற்புறமும் முடிந்து வாய் மடித்து கொண்டது, மழை போன்ற நீண்ட கைகள் இடியும் அங்கம்படி ரெண்டு கையை வச்சு அப்படியே தட்டானா. அது பார்த்ததுக்கு பூகம் வந்த மாதிரி இருந்தான். ஐயோ எங்க என்ன வேலை பண்ண நீ அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்தது இன்னொரு சொல்றாரு பாருங்க, பாதங்கள் பெயர்தலும் பாரும் மேரும் போதம் கொள் நெடுந்தள்ளி பெரும் இவுள் கோம்போடு, மாதங்கம் வருங்கலம் மருங்கி கால் பொறா ஓதம் கொள் கடலினும் அலைப்பிறவி. அதாவது அவங்க ஒரு காலை வச்சு இன்னொரு காலை வைக்கும் போது சினம் கொண்ட, அதாவது ஒரு காலை வைக்கும் போது அந்த மேருமலை தூக்கி அப்படி வைக்கிற மாதிரி இருந்துதான். இன்னொரு காலை வைக்கும் போது எப்படின்னா, ஒரு படகுல ஒரு யானை ஏற்றி வச்சு அதை பிடி சுழண்டா எப்படி இருக்கும், அது போல ஒரு ரெண்டு காலை வச்சு இது பண்ணா. அதாவது நம்ம கற்பனை, இந்த கவிஞர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய துன்பம் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அதாவது என் நண்பன் கேட்பான், என்னடா மேருமலை மாதிரி இருந்தது யானை போல இருந்ததுன்னா, ஒரு கவிஞன் இந்த மாதிரி நிகழ்வுகளை இப்ப எப்படி சொல்ல முடியும், இப்படிதான் சொல்ல முடியும். அதாவது இதுக்கும் கிருபானந்த வாரியார் தான். கிருபானந்த வாரியார் ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா, முதல்ல கல்யாணம் ஆகி புது மன தம்பதி இருக்காங்க. அவனுடைய கெட்ட நேரம் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. அப்போ அவன் மனைவி மட்டும் மதுரைக்கு போக வேண்டிய நிலைமை. ஒரு நாளோ ஒரு நாள் 2 நாள் இவன் அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏற்றி அனுப்பிச்சிடறான். அனுப்பிச்சிட்டு செவ்வாய்க்கிழமை போனா வச்சுக்கோ, வேலைக்கிழமை வரா 8 மணிக்கு வருது. எது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரணும்னு சொன்னோன்னே, எத்தனை மணிக்கு போயிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? புது மன தம்பதி ஒரு 7:30 மணிக்கெல்லாம் போயிடுவான். ஏன்னா புது மனைவி இல்ல, வரணும் பார்க்கணும் சொல்லி காத்திருப்பான். இவனுடைய கெட்ட நேரம் அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 8 மணிக்கு வர வேண்டிய ஒரு 1/4 மணி நேரம் தான் லேட். 8:15 வருது. இவனால பொறுக்க முடியல. அங்க போறா இங்க வரா கரெக்டா அந்த 8:15 வருது. அந்த கம்பார்ட்மெண்ட் பிடிச்சி ஓடியாந்து அவன் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான். என்னன்னா, இந்த 1/4 மணி நேரம் எனக்கு ஒரு யுகம் போல இருந்ததுன்னு நானா. அப்படின்னா அதான் வாரியார் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யுகத்துல பட வேண்டிய கஷ்டத்தை இந்த 1/4 மணி நேரத்துல பட்டாங்க. அதாவது அதுதான் அதனுடைய பொருள். இததான் கவிஞரும் சொல்றாங்க. இந்த மாதிரி மலை போல இருந்தது, இது போல இருந்ததுன்னா அது போல ஒரு பெரும் துன்பத்தை அவன் அடைந்தான் அப்படின்றத கவிஞர்கள் தன்னுடைய கற்பனையில் இப்படிதான் சொல்ல முடியும். இதுவும் வந்து வாரியார் சொன்ன கதைகள் தான். அது மாதிரி பரதன் அவ்வளவு துன்பத்துல இருந்தான் அப்படின்னு நம்ம இது கம்பர் சொல்றார். நீ இனம் இருந்தன யானும் நின்றனன், ஏ என்னும் மாத்திரை ஏற்றி சிந்தனன் ஆயனன் முனியும் என்று அஞ்சினேன் அலால் தாய் என்னும் பெயர் என்னை தடுத்தலானது. அதாவது நீ பிழைச்சிக்கின, உன்னை கண்டம் துண்டமா வெட்டியிருப்பேன், உன்னை கண்டம் துண்டமா வெட்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் ராமனுக்கானே என்னை தப்பா எடுத்துப்பான், என் கிட்ட பேசவே மாட்டான். அதனால நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா ராமன் தான். இந்த ராமன் தான். ஆனால் தான் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ராமன் தான். நீ பெயர் அளவில் தான் தாய், அந்த சொல்லுக்கு நீ சிறிதளவும் தகுதி இல்லாத, பேருக்கு மட்டும்தான் தாய், அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு பரதன் வந்து தன் தாயை பார்த்து சொல்றான். என்னும் வேளையில் எழுந்த வீரனை அன்னை தீமையால் அரசன் நின்னையும் துண்ணு துன்பத்தால் துறந்து போயினேன் முன்னனே என்று முனியும் கூறினான். இது வந்து ரொம்ப சுவையான பகுதிங்க. பரதன மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நீங்க பார்க்க முடியாது. பாருங்க, இப்போ வந்து தயரத மன்னனுக்கு நீர்க்கடன் செய்யணும். அங்க இருக்கவங்கலாம் கூப்பிடுறேன், வாப்பா பரதா வா செய்கின்றாங்க. சினிமால வர சீன் மாதிரி நினைச்சுக்கோங்க. பரதன் வரான், அப்படி ரெடி பண்றான், ஒரு கை வந்து அப்படி பிடிக்குது, இப்படி வாப்பா, யாருன்னா வசிஷ்டர், இங்க வா, என்ன உங்க அப்பா சாவும் போது ஒன்னு சொல்லிட்டு போனார், என்ன தெரியுமா? என்ன சொன்னாரு? மண்ணே ஆவான் வரும் இப்பரதன் தன்னையும் மகன் அன்று உன்னை முனிவா அவனும் ஆகான் உரிமைக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார். சாவுக்கு முன்னாடி உங்க அப்பா, பரதன் எனக்கு பிள்ளையும் இல்ல, கைகேயி எனக்கு மனைவியும் இல்லை, அவன் எந்த உரிமைக்கும் அவனுக்கு தகுதி இல்லை,
பாவம் எவ்வளவு கொடுமை இருக்கும் பாரு ஒரு பரதனுக்கு. எல்லாம் சொல்றாங்க, கிட்ட போயிட்டா நீர்க்கடன் போகும்போது கைய புடிச்சு வசிஷ்டர் சொல்றாரு, ஏன்பா உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, எவன் எனக்கு மகனும் இல்ல, உன்னுடைய அம்மா எனக்கு மனைவியும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால நீ வந்து நீர்க்கடன் செய்ய முடியாது. உங்க அப்பாவுக்கு நீ கொல்லி போட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கம்பர் ஏன் இந்த மாதிரி வச்சாரு? ஒருவேளை இது அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வச்சாரு. கம்பர் ஒரு நாட்டு போட்டாருன்னா, அதுக்கான முடிச்சு பின்னாடி அவுப்பார். இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஒரு முடிச்சு போட்டார். அதுக்கப்புறம் யுத்த காண்டம் வருது. அப்ப வரும்போது சீதை இதெல்லாம் தீக்குளிச்சுதான பிறகு தயரத மன்னன் வருவான். வந்துட்டு சீதை கிட்ட சொல்லாம தப்பா நினைச்சுக்காதமா ஏதோ நடந்து போச்சு. அப்ப ராமரை பார்த்து, ஏம்பா 2 வாரம் கேளு நான் தரேன்னுவாரு. ஏற்கனவே 2 வரத்தால் தானே அழிஞ்சான். 2 வாரம் கேளுனோனே, சரி 2 வாரம் என்ன வேணும்? 2 வாரம் குடுக்குறியா? 1 வரத்தால எங்க அம்மா வந்து நீ மனைவி இல்லைன்னு சொன்னல, நீ மனைவியா ஏத்துக்கணும். 2வது வரத்துல நீ பரதனும் புள்ளையா ஏத்துக்கணும். பாருங்க, இந்த முடிச்சு போட்டாரு, அங்க அவுத்துட்டாரு கம்பர். இதுதான் கம்பருடைய ஸ்பெஷாலிட்டி. இங்க ஒரு முடிச்சு போட்டாரு, அங்க என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து வால்மீகத்துல கிடையாது. வால்மீகத்துல வந்து இன்னும் நீங்க வால்மீகத்துல படிச்சீங்கன்னா, கொல்லி போட்டது பரதன், சாட்சாத் பரதனே தான் சொல்றாங்க. அதுல வந்து சத்ருகன் கிடையாது. ஆனா இதுல வந்து என்ன பண்ற, சத்ருகன் கொல்லி போட்டார். பாருங்க, என்று கூறி நொந்து இடரின் மூழ்கும் அத்துறை தாரதற்கு இளைய தோன்றினால் அன்று நேர்கடன் அமைவது ஆக்கினார் நின்று நான்வரை நெறிசெய் நீர்மையான். அதாவது 4 வேத வழியில் நிலை பெற்று நின்ற அவ்வேத வழியால் எல்லாவற்றிற்கும் குறை செய்கின்ற தன்மையுடைய வசிஷ்டன் மனத்துயரில் மூழ்கியுள்ள பரதனுக்கு பின் பிறந்த தம்பியான சத்ருகனால் நீர்க்கடன் செய்ய வச்சார். நீர்க்கடன்னா சத்ருகன் தான் செஞ்சாரு. இது வந்து கம்பேர் பண்ணாரு. அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க, அந்த அமைச்சரவை எல்லாம் கூட்டி சொல்றாங்க, அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, 1000 இருந்தாலும் உங்க அப்பாவுடைய சொல் பிரகாரம் வாக்கு கொடுத்துட்டார், நீ தான் இப்போ வந்து ராஜா, நீ தான் அந்த ராஜ்யத்தை ஏத்துக்கணும். அது சொல்றாங்க பாருங்க, நல் நெறி எனினும் நான் இந்நானில் மண் உயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கின்றேன், அன்னவன் தன்னை கொணர்ந்து அலங்கல் மாமுடி தொல் நெறி முறையின் சூடிக்கொண்டிறன். அதாவது நீங்க 1000 சொல்றீங்க, சாஸ்திரம் சொல்றீங்க, அது சொல்றீங்க, எல்லாம் கரெக்ட், ரூல்ஸ் பிரகாரம் நான் தான் வந்து மன்னன் ஆகணும், ரைட்டு. ஆனா இந்த இது எனக்கு வந்து அதுல விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னா, நேரா காட்டுக்கு போறேன். காட்டுக்கு போய் எங்க அண்ணனை கூட்டின்னு வந்து அவன்கிட்ட இந்த ராஜ்யத்தை கொடுக்க போறேன். அதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். பரதன் சொல்றான், எனக்கு வந்து இதுல விருப்பம் இல்லை, நீங்க 1008 ரூல்ஸ் சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, அன்று எனின் அவனோடும் அரிய காணிடை நின்று இனிது அருந்தவும் நெறியின் ஆற்றுவேன், ஒன்று இனி உரைக்கின்றேன், என் உயிரை நீக்குவேன் என்றேன், ஒருபோதும் இவ்வறையில் இரேன் அப்படின்னு சொல்றான். அதாவது அவன் என்ன நினைக்கிறான், நான் போய் கூப்பிட்டா ஒருவேளை ராமர் வரலன்னா அவர் கூட காட்டிலே இருந்துருவேன், நான் அங்கிட்டு வரமாட்டேன். அப்படி ராமன் வராவிட்டால் அந்த ராமனோடு காட்டில் தவம் செய்வேன், இதற்கு மேல் நீங்க என்ன ரொம்ப பிரஷர் பண்ணீங்கன்னா நான் என்னோட உயிரை போக்கிப்பேன் பரதன் சொல்றான். நான் வந்து இப்ப போய் எங்க அண்ணனை போய் கூட்டிட்டு வர போறேன், எங்க அண்ணன் வர்றேன்னா அவங்க கூட காட்டிலே இருந்துருவேன் நான், இதுக்கு மேல நீ ராஜாவா ஏத்துக்க சொன்னீங்கன்னா நான் என்னோட உயிரை போக்குவேன், தயவு செஞ்சு என்ன பிரஷர் பண்ணாதீங்க, ராம பதவி ஏத்துக்க சொல்லாதீங்க சொல்லி பரதன் சொல்றான். மந்தரை கூட்டம், இந்த பாட்டு எதுக்கு எடுத்தனா ஒரு காமெடிக்காக நகைச்சுவைக்காக வைக்க பாருங்க. கம்பர் என்ன அழகா போடுறாரு பாருங்க, மந்தரை கூற்றலும் வழி செல்வாரோடு உந்தியே போதல் கண்டு இளவல் ஓடி ஆர்ந்து அந்த அந்தரத்து எல்லுவான் அழன்று பரதனும் சுந்தர தோழினால் விளக்க சொல்லுவான். எல்லாரும் ராமரை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்களாம். இதுல மொந்தி ஓடுறது யாருன்னா அந்த கூனி ஓடுறாங்களாம், ராமனை பார்க்கறதுக்கு கடகடன்னு ஓடுறாங்களாம். உடனே சத்ருகனு கோவம் வருதான், போய் பாஞ்சி தலை முடிய பிடிச்சி இழுத்துன்னு வரானா, எல்லாத்துக்கும் காரணமே நீதான், நீ போய் முதல்ல ராமரை கூப்பிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்டவனே அடிக்க போவான். அப்போ பரதன் சொல்லுவானா, ஏண்டா அவ்வளவு பண்ண எங்க அம்மாவே நான் ஒண்ணும் பண்ணல, தயவு செஞ்சு விட்டுறா, நம்ம பார்க்க போறது ராமனை அண்ணனை பார்க்க போறோம், அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, சரி விட்டுன்னு சொல்லி அவளை பிட்டு விட்டானா. அது வந்து ஒரு நகைச்சுவைக்காக கேட்டது. அதாவது இவ்வளவு குற்றமும் செஞ்சுட்டு அந்த கூனி வந்து முதல்ல போறானா, எல்லாரோட அந்த ராமனை பார்க்கறதுக்கு போறாங்களே அந்த படைக்கு போறான்னு சொல்லி இந்த பாட்டு இருந்தது, அதை எடுத்தேன் நானு. அப்போ இப்போ குகன் பாக்குறான், இப்ப எல்லாம் வந்து படையோட போறாங்க, 3 மனைவிகள் 4 மனைவிகளும் போறாங்க. போய் என்ன பண்றான், ராமரை கூப்பிடலான்னு போறாங்க. அங்க தூரத்துல இருந்து குகன் பாக்குறான். குகன் என்ற பெயரில் ஆற்றின் ஆற்றலான் தொகை முரண் சேனையை நோக்குவான், நகைமிகு கண்கள் தீநார நாசியில் புகை உற குளிர்புறம் போர்வீனன். அதாவது குகன் என்ற பெயருடைய வேடவர் தலைவன் கூட்டமாக ஒரு சேனையை பார்த்து ஒரு தாதியை
பார்த்து அதாவது ஒரு இதை பார்த்து சிரிக்கிறா போல. என்ன சிரிக்கிறானா, ஏங்க எங்க ஏரியால வந்துட்டு நீ என்னை மீறி ராமன் எடுத்துன்னு போயிடுவியா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கண்களின் நெருப்பு பொறி பறக்க புருவம் நெற்றிக்கு ஏறி பாக்குறான் இந்த பறவைலாம் வருதுன்னு ஒண்ணு. அப்ப அவன் சொல்றான் பாருங்க, எலியெல்லாம் இப்படை அறவும் யான் என ஒலி உலாம் சேனையை ஓந்து கூறினான், வலி உலாம் உலகினில் வாழும் வாழ்வுதிர புலியெல்லாம் ஒரு வழி புகுந்தல் போலவே. அதாவது இது வருதே இந்த இது இவங்கெல்லாம் எலி போல, நான் அதை துன்ற பாம்பு போல. அதாவது இவங்க எல்லாம் அந்த வரவங்க எல்லாம் எலி போல இருக்காங்க, நான் அதை சாப்பிடுற பாம்பு போல இருக்கேன். பரதன் சேனை எலி, நான் வந்து அதை சாப்பிடுற பாம்பு. வீரவசனம் பேசி வலிமை நிறைய நகத்தை உடைய புலிகள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சேனை வச்சிருக்கிற அவங்க சேனையை பார்த்து எல்லாம் ரெடியா இருங்க, ஆள் வராங்க, நம்ம சண்டை போட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ பரதன் வரா, குகன் வரா, ரெண்டு பேரும் நேரா பாக்குறாங்க. அப்போ பரதன் கேட்கிறான், சுமந்திரர் தேர் ஓட்டுன்னு வர்றாரு. பரதன் கேட்கிறான், யார் இவரு, நம்ம எதிர்த்து நிக்கிறாரு, யார் இவருன்னு கேட்டவனே அப்ப சொல்றான் பாருங்க, சுமந்திரர் சொல்றாரு, கங்கை இரு கரை உடையான் கணக்கு இருந்த நாவாயான் உங்கள் குலத்தனி நாதருக்கு உயிர் துணைவன் உயிர் தோழன் வெங்கரியான் ஆறு ஏனையன் வில் பிடித்து வேலையான் கொங்கு அலர் நருந் தன்தார் குகன் எனும் நாமமுடையன். அதாவது யாருன்னு கேட்கிறியே, கங்கை ஆற்றின் 2 கரை பகுதியிலும் உள்ள இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், அளவில்லாத படகுகளை உடையவன், உங்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்த ராமர் இருக்கிறானே அவனுக்கு நெருங்கிய சகோதரன் மாதிரி ரொம்ப தோழன், மதம் பிடித்த யானையை போட வீரமுடைய வில்லை கையில வச்சிருக்கானே அவன் பேரு குகன், இவன் தான் குகன் அப்படின்னு வந்து பரதனுக்கு குகனை பத்தி சுமந்திரர் சொல்றாரு. அது பாருங்க, அந்தனும் தலை வணங்கும் அவனும் அவன் அடி விழுந்தான், தந்தையினும் களி உளர தழுவினான், தகவு உடையோன் சிந்தையினும் சென்னிலும் வீட்டிற்கும் கீர்த்தியான். இங்கதான் பரதனோட இது பண்றான். அப்படி சொன்னவனே இறங்கி அவன் காலில் விழுந்துடுறான். யாரு? குகன், இந்த பரதன். அப்ப பாக்குறான், தன்னை கும்பிட்ட பரதனை குகன் தானும் வணங்கினான், தாமரையில் வீட்டிற்கும் பிரம்மனும் வணங்கும் சிறப்பு பெற்ற பரதன் குகனது பாதம் விழுந்து வணங்கினான். நடுநிலைமை சிறந்த மேலோர்க்கு மனத்தால் தலையால் ஏற்றி போற்றி புகழும் புகழ் வாய்ந்த நற்பண்களுடைய உத்தமனான பரதன் தன் அடி பணிந்ததை அப்படியே மார்போடு அனுச்சிக்கிறானா. அப்புறம் அவன் பாக்குறான், அப்புறம் நிறைய பாடல்கள் போது, இதுல அடுத்த பாட்டு எடுத்தது என்னன்னா, பரதன் யோசிக்கிறானா, இல்ல குகன் யோசிக்கிறானா. பாருங்க, அருமையான பாடல் இது. நம்பியும் என் நாயகனை ஒக்கினான் அயல் நின்றான், தம்பியும் ஒக்கின்றான் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு. என்ன அருமையான பாட்டு தெரியுமா? இந்த இவனை பார்த்தா, இந்த பரதனை பார்த்தா ராமனை போலவே இருக்கான். அவன் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு, சத்திருக்கான், அவனை பார்த்தா லக்குவனை போலே இருக்கான், லக்குவனை போலே இருக்கிறான், இலக்குவனை போல இருக்கிறான்னு. ஆடவரில் சிறந்த இப்பரதனும் என் தலைவனாகிய ராமனை போல் உள்ளான், அருகில் இருக்கும் சத்திருக்கணன் ராமன் தம்பி இலக்குவன் போல இருக்கிறான். இந்த பரதனை பார்த்தா என்கிட்ட லட்சுமணன் சொன்னா, பரதன் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி, நானை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. பரதனை பார்த்தால் தவ வேடம் போட்டிருக்கான், கண்ணுல தண்ணி வந்துனே இருக்கு பார்த்தாலும், அப்பப்ப ராமன் இருக்க திசையை பார்த்து வணங்கினே இருக்கிறான். அப்புறம் ஒரு வார்த்தை பெறாரு, என் கடவுளாகிய ராமனுக்கு பின்னாடி பிறந்தவங்க தப்பு செய்வாங்களா? சே, எவ்வளவு பெரிய முட்டாள்ற, நான் இவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன். ராமருக்கு பின் பிறந்த இழைப்பரோ பிழைப்பு, இதான் கம்பர் கவினையும். ராமருக்கு பின்னாடி பிறந்தவங்க தப்பு செய்வாங்களா? சே, இவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே பரதனை சொல்லி குகன் வந்து நினைக்கிறான். அப்புறம் குகனும் அவனும் எல்லாரும் அந்த படகுல எடுத்து வெளியே இந்த மறுக்கடைக்கு வந்துடுறாங்க. அப்போ பரதன் கேட்கிறான், எங்க ராமனும் சீதையும் எந்த இடத்துல படுத்திருந்தாங்க? அப்புறம் அவன் கேட்கிறான் பாருங்க, இலக்குவன் படுத்தாலும் கேட்கலாம், இலக்குவன் எப்படி பொழுத போக்கினான்? இலக்குவன் அழகா கம்பர் வார்த்தைகளை போடுவார். ராமனும் சீதை எங்க படுத்திருந்தாங்க, இலக்குவன் எப்படி பொழுதை கழித்தான் அப்படின்னு பரதன் கேட்பான். அப்போ இது அருமையான பாடல் நம்ம கம்பர் சொல்றாரு, அதாவது குகன் சொல்றதாத, அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றி கையோடு வெய்து உயர் போடும் வீரன் கல்லை ஆண்டு உயர்த்தினாய் கண்களில் நீர் சொரிய கங்குல எல்லை காண்டி அளவும் நின்றான் இமைப்பின் நயனம் என்றான். அதாவது இந்த இடத்துல போடுறாரு, இந்த இடத்துல நம்ம தமிழ் சான்றோர்கள் தமிழ் அறிஞர்கள் சொல்லுவாங்க பாருங்க, ராமனுக்கு அல்லை ஆண்டு அமைந்து மேனி அழகனும், அதாவது
கரிய இருளை போன்ற ஒத்த கரிய மேனியுடைய ராமன் போட்டுட்டு சீதை வந்து அவளும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருவார். ஏன்னா அந்த இடத்துல சீதை என்றவர் இன்னொருத்தரோட மனைவி, அதனால அதை வந்து வர்ணிக்க கூடாதுன்னு கம்பர் என்ன பண்ணுவார், ராமரை வர்ணிச்சுட்டு, ஏன்னா இது சொல்றது குகன் தன்னுடைய தலைவனை பத்தி சொல்றான். அப்ப தலைவி வந்து அந்த அளவுக்கு போட உடனே அவளும் அப்படின்னு வார்த்தை போட்டுட்டு என்ன பண்ணானா, எங்களெல்லாம் அவங்க 2 பேர் படுக்க வச்சுட்டு இலக்குவன் என்ன பண்ணானா, கையில வில்ல வச்சுக்கின்னு ராத்திரி எல்லாம் கண்ணு முழிக்காம சுத்தி சுத்தி காவல் காத்தான் அப்படின்னு குகன் வந்து பரதன் கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி இருந்தான்னு. அப்போ பரதன் கோசாலைக்கு குகன் எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்ப பரதன் வந்து கோசலை இருக்காங்கல்ல, கோசலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் குகனுக்கு. எப்படின்னா, என்றலுமே அடியன் மிசை நேடி விழுந்து அடியானை இவன் யார் என்று கன்று பரிவார்த்தன் துயர்வுடைய கொடிவினை கடல் காய் மைந்தன் இத்துணைவன் ராகவனுக்கு இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் குன்று அணிய திரு நெடுந்தோல் குகன் என்பான் இந்நிறை நின்ற குறிசல் என்றான். அதாவது அந்த கோசலை கேட்கிறான், யாருப்பா இவன் என் காலில் விழுந்து வணங்குறானே, இவன் யாருன்னு, இவன் சாதாரண ஆளுங்க, இவன் தான் வந்து ராமருக்கு வந்து சகோதரன் போல, இவன் பேரு குகன் அப்படின்னு கோசலை தான் ராமருடைய அம்மாவுக்கு குகன் சொல்றான். சொன்ன உடனே இதுதான் அருமையான பாட்டு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப கோசலை சொல்றா பாருங்க, நைலீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்த்தலும் நலமாயிற்று ஆமன்றே விலங்கல் தின்தோல் கைவீர களிறு அணைய கால இவன் தன்னோடும் கலந்த நிவிர் ஐவரோடும் ஒருவீராய் அகல் இடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றான். பிள்ளைகளே கவலைப்படாதீங்க. இப்போ கோசலை என்ன நினைக்கிறான்னா, நம்ம ராமரை கூட வந்திருக்கோம், ராமர் எப்படியும் திரும்பி வந்துருவாரு, அதனால பிள்ளைகளே கவலைப்படாதீங்க, இப்ப எல்லா துன்பமும் போயிடுச்சு, நம்மளுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்ததும் ஒரு விதம் நல்லதுதான், ராமர் காட்டுக்கு போனது நல்லதுதான். ஏன்னு சொல்லு, இந்த மாதிரி அழகிய ஒரு சகோதரன் ஒன்று கிடைச்சிருப்பானா, குகனை போல ஒரு சகோதரன் கிடைச்சிருப்பானா? நீங்க 4 பேர் இல்ல, இவனோட சேர்ந்து 5 பேர் சகோதரரா இருந்து இந்த எல்லை சூழ்ந்த நாட்டையெல்லாம் நீங்க ஆளுங்க அப்படின்னு முதல்ல ராமர் சொன்னாரு. இப்ப கோசலையோட வாயிலா நீங்க 5 பேர் சகோதரர்களா இருந்து இந்த இந்த உலகத்தை ஆளுங்க அப்படின்னு கோசலை சொல்ற மாதிரி கம்பருடைய பாடல். படரெல்லாம் படைத்தானை படி வளர்க்கும் செவிலியை தான் வளர்த்த பாவி குடலிலே நெடுங்காலம் கிடந்தோர்க்கும் உயிர் பாரம் குறைந்து தேய உடலெல்லாம் உயிர் இலா எனத் தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றே இடரிலா முகத்தாலை அறிந்தினையே நின்றாலை என ஈன்றாலை. அப்ப பக்கத்துல ஒருத்தி நின்று இருப்பா, யாருன்னா கைகை. அவனை பார்த்து குகன் கேட்பான, யாரு இவங்கன்னு கேட்டவன பரதன் சொல்றான் பாருங்க, துன்பங்கள் உண்டாக்கியவளை உலகத்தோர் எனக்கு என் மீது பழிச்சொல்லை உருவாக்கியவளை, இந்த பாழா போன உடம்புல என்ன சுமந்தா, தன்னுடைய குடல்ல தன்னை வயிற்றுல என்ன சுமந்தவளை இந்த ஒருத்தி தான். ஆனா இவ்வளவு செஞ்சுட்டு அவன் சொல்றான் பாருங்க, துன்பங்கள் உண்டாக்கியவள் உலக பழிக்கினை ஆளாக்கியவள் தனது பாழான தீவினை உடைய வயிற்றில் நீண்ட நாள் சுமந்தவள் உயிர் வளர்க்கும் உடலோடு சேர்த்து அன்பை அறுத்தபடியால் பிரிவுத்துயர் கொடும்படி உடல் உயிர் என்றால் எல்லா துன்பத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத மாதிரி உட்கார்ந்து இருக்காள, அதை பார்த்து கூட ஒண்ணு தெரியல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே பாரு, அது பார்த்து கூட தெரியலையா, இவதான் எங்க அம்மா, என்னை பெத்த தாய் அப்படின்னு நம்ம பரதன் வந்து சொல்லுவானா. இவ்வளவு செஞ்சிட்டும் ஒண்ணுமே செய்யாத மாதிரி கல் நெஞ்சத்தோட உட்கார்ந்து இருக்கால, அதை பார்த்து கூட உனக்கு தெரியலையா, இவதான் எங்க அம்மா, என்னை பெத்த கைகை அப்படின்னு குகனுக்கு அறிமுகப்படுத்தினான். குகன் உடனே அவ காலில் விழுந்து வணங்குறான், அம்மா வணக்கம் உங்களுக்கு. ஏன்னா அது நம்ம தமிழறிஞர்கள் சொல்லுவாங்க, ஏன் வணங்கினான்னா, ரொம்ப நன்றிமா, நீ வரம் கொடுத்ததால தான் ராம இங்க வந்தான், அவனை நான் பார்க்க முடிஞ்சது, நீ குடுக்கல வச்சுக்கோ நான் ராமனை பார்த்திருக்கவே முடியாது, அதனால காலில் விழுந்து வணங்கினானா. ஆனா கம்பர் அப்படி போடல, காலில் விழுந்து வணங்கி அவனை உட்கார வச்சு அந்த படகுல எடுத்துன்னு போறான். போனவன இவங்க போறாங்க. இவ பாருங்க, இலக்குவன் பாக்குறான். பார்த்துட்டு இலக்குவன்றது எப்பவுமே வந்து கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு கோபமான கதாபாத்திரம் தான். எல்லா இடத்துலயும் சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும். உண்மையை சொன்னா என்ன போல சட்டு சட்டுன்னு கோபம் வர்ற கேரக்டர் தான் இலக்குவன். அவன் பாக்குறான், தூரத்துல ஒரு படையோடு வருது. பார்த்தோன்னே ஐயோ அவன் நினைச்சிட்டான், பரதன் தான் வந்து இங்க சண்டை போட்டு நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண வரான். அப்ப ராமர் கிட்ட போய் சொல்றான், மிதித்திலன் பரதன் நின் மேல் வந்தான் மதில் பெரும் சேனையின் பரப்பினன் என்றான், கட்டினம் கரியும் கழலும் பல்கனை புட்டிலும் பொருத்தனன்
கவசம் பூட்டு அமைத்து இட்டனன் எடுத்தனன் வரிசில் எய்தலை தொட்டு அடிவணையில் இன்றைய சொன்னான். அதான் சொல்றான், ராமரை பார்த்து, பரதன் உன்னை மதிக்கல, உன் மேல போர், அயோத்தியிலிருந்து பெரும் படையோடு உன்னை போர் தொடுக்க வரா அப்படின்னு சொல்லிட்டு இடையில எடுத்து வாழ சொருக்கினானா, வீரக்கழல் அறிஞ்சிக்கினானா, அம்புரா துணி எடுத்து மாட்டிக்கினானா, அதுக்கப்புறம் வில்ல கையில் எடுத்துக்கின்னு அவன் ஆசீர்வாதம் வேஞ்சிருக்கிறான். அப்பா தயவுசெய்து என் ஆசீர்வாதம் கொடுனா அவனை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு யார பரதனை ஒரு வழி பண்றேன்னு சொன்னோன்னே ராமர் சொல்றாரு பாருங்க, பெருமகன் என் வயிர் பிறந்தான் காதலின் வரும் என நினைகையும் மண்ணை என் வயின் தரும் என நினைக்கையும் தவிர தானையால் பெரும் எனும் நினைக்கையில் புலமையால் அன்றோ. அதாவது லட்சுமணா, நீ என்ன நினைக்கிற? பரதனை பத்தி எத்தனை வருஷம் நான் கூட இருந்த, அவனை பத்தி என்ன நினைக்கிற? என்ன பாருங்க, என் மீது அளவு கடந்த அன்பினால் கோசல அரசை என்னிடம் கொடுக்கறதுக்கு வர்றான் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு அதை நினைக்காம அவன் போர் தொடுக்க வரான்னு நினைக்கிறியே, உன்னுடைய மூளையை யூஸ் பண்ணவே மாட்டியா? நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் பரதன் அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு ராமர் சொல்ற மாதிரி கம்பர் சொல்றாரு. தொழுது உயர் கையினான் துவண்ட மேனியன் அழுது அழி கண்ணினன் அவலம் இது என எழுதிய படியும் ஒத்து எய்தன் தனை முழுது உணர்த்தின் சிந்தையால் மூடிய நோக்கினான் கார் பொறு மேனிய கண்ணன் காட்டினான் ஆர்ப்பு ஒரு சிலை இளைய தேர் பெரும் தானையால் பரதன் சீரிய போர் பெரும் கோதை என்றோ. அதாவது பரதன் அந்த விட்டு இறங்குறான், ராமரை பார்த்தோன்னே கண்ணுல அப்படியே தண்ணி சாரசாரியா வருது. ராமர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. பார்த்தா ஆள் ரொம்ப இழைச்சி போயிருக்கான், எடுத்து போயிருக்கான். அப்ப ராமர் சொல்றாரு, கட்டி பிடிச்சிட்டு லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா பாத்தியா, நீ சொன்னிய எப்படி இருக்கான் பாத்தியா, நான் சண்டை போட வந்தான்னு சொன்ன ஆள் பாத்தியா, துரும்பா இழைச்சி போயிருக்கான். அவன் என்ன கோலத்துல வந்துக்கிறான் பாத்தியா, தவ கோலத்துல வந்திருக்கான், இவனை போய் நீ இந்த மாதிரி சொன்னி அப்படின்னு ராமர் சொல்றாரு. இத நல்லா மூஞ்ச பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ இலக்கணம் சமாதானம் அடைஞ்சிடறாரு. சாரி, நான் செஞ்ச தப்பு தான், மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி இந்த கதையை எடுத்துருக்காங்க. அப்புறம் பரதன் சொல்றான், அரியவன் உரை செய் பரதன் ஐயனின் பிரிவு எனும் பிணியால் என்னை பெற்ற கரியவள் வரம் எனும் காலனால் தனக்கு உயர் மெய்திரவி போல் எம்பரான் என்றான். அதாவது ராமர் அடுத்தது என்ன கேட்பாரு, அப்பா எப்படி பாருக்காரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொல்ற பதில் பாருங்க, ராமன் இவ்வாறு கேட்க, உன்னை பிரிந்த பிரிவு எனும் நோயினாலும் என்னை ஈண்டெடுத்த அந்த கொடியவள் ஆன கைகை வரம் என்ற யமனாலும் தனக்குரிய சத்தியத்தை உலகில் நிலைநிறுத்தி சென்று விண்ணுலகம் அடைஞ்சிட்டான். அதாவது உனக்கு கொடுத்த வாக்குனாலும் எங்க அம்மா கொடுத்த வரத்தாலும் அவன் மனசு கேட்காம விண்ணுலகம் போய் சேர்ந்துட்டாரா, அதாவது அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம ராமருக்கு சொல்ற மாதிரி இந்த கதை, அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராமர் மனசு வரி சொல்ற மாதிரி பாட்டு, நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனியறத்தின் தாயே தயா நிலையே சொல் பெற்ற நோன்பின் துறையோன் அருள் வேண்டி நல் பெற்ற வேள்வியை நவை நீங்க நீ ஏற்றி எம்பெற்று நீ பெற்றது என் உயிர் போல் நீங்களோ கொல் பெற்ற வெற்றி கொலை பெற்ற கூர்வேலாய். அதாவது அணையா விளக்கை போன்ற தலைவனே, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலன் 4 நிலத்தில் உள்ளவருக்கு தந்தையை போன்றவனே, ஒப்பற்ற அறத்தினாலே பெரும் அரசனானே அச்சம் தரும் கூர்வேல், அதாவது பகைவருக்கு அச்சம் தந்து வெற்றி பெற்றவனே அப்படி சொல்லிட்டு இங்க ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, தனி அறத்தில் ஒப்பற்ற சொல் பெற்ற நோன்பின் துறையோன், சொல் பெற்ற நோன்பின் துறையோன் சொல்லி ஒரு வார்த்தை போடுறாரு இங்க கம்பர். நீங்க கேட்கலாம், சொல் பெற்ற நோன்பின் துறையோன்னா என்னன்னா தவத்தில் சிறந்த கலைக்கோட்டு முனிவன். இப்ப நீங்க கேட்கலாம், கலைக்கோட்டு முனிவன் யாரு? இதுதான் கம்பராமாயணம். கம்பராமாயணம் என்னன்னா, கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அழகா சொல்லுவார். அதாவது பாத்திரத்துக்குள் பாத்திரம். இப்போ செட்டிநாட்டு பாத்திரம் பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், அது உள்ள பார்த்தா 10 பாத்திரம் இருக்கும், பாக்கிறதுக்கு ஒரே பாத்திரம் போல இருக்கும். அது போல இங்க பாருங்க, சொல் பெற்ற துறை நோம்பின் துறையான்னு போட்டாரு. இப்ப நீங்க என்ன அர்த்தம், தவத்தில் சிறந்த கலைக்கோட்டு முனி. இந்த கலைக்கோட்டு முனி யார்? இதுக்கு ஒரு கதை இருக்கு. கலைக்கோட்டு முனி யாருன்னா, இதுல இந்த மூலக்கவியில என்ன சொல்றாருன்னா, அவன் பேர் ரிஷ்யசிங்கர், அவர் பேர், அந்த முனிவர் பேரு. இதுல வடமொழி இருக்கக்கூடாதுன்றதுல கம்பர் அவர் பேர் கலைக்கோட்டு முனி இல்ல சிரிங்கி முனி. கலைக்கோட்டு முனின்னு ஏன்னு சொல்றாருன்னா, அவர் தலையில மான் கொம்பு இருக்கும், அதனால அவர் பேர் கலைக்கோட்டு முனி. நீங்க கம்பராமாயணத்துல போய் ரிஷ்யசிங்கரை தேர்னா கிடைக்காது, அது வால்மீகத்துல அவர் பேர் ரிஷ்யசிங்கர். சரி, இப்ப கேட்கலாம், இந்த ரிஷ்யசிங்கர் யாரு,
இந்த இந்த யாதோ ஏதோ யாகம் சொல்றாங்களோ அதெல்லாம் இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கதையே இருக்கு. அதாவது இந்த ராமாயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மூலக்கவி என்ன பண்ணுவார், எடுத்தோன்னே கதைக்குள்ள போயிடுறாரு. ஆனா கம்பர் என்ன பண்ணுவாரு, ஆற்று வளம் நாட்டு வளம் இதெல்லாம் சொல்லிட்டு தயரத மன்னன் தன்னோட அரண்மனையில சோகமா உட்கார்ந்து இருப்பான். என்னடான்னா 60,000 உருப்படையுடன் நாட்டை ஆண்டேன், என் பின் இவ்வையகம் மருகும். என்ன அழகா போடுறாரு பாருங்க. அதாவது எனக்கு வாரிசு இல்ல, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்றதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சோகத்தோடு இருக்கு சொல்ல, தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் கிட்ட போய் சொல்றாரு, எப்பா இந்த மாதிரி இருக்குது, எனக்கு குழந்தை புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டவனே வசிஷ்டர் வந்து தன் ஞானக்கண்ல பாக்குறாரு. அவருடைய மேல பார்த்தோன்னா அங்க நடக்கிற நிகழ்ச்சி பாருங்க. தேவர்கள் எல்லாம் வந்து ராவணன் வந்து கொடுமை பண்றான். தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மன் கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்க ராவணன் வந்து எங்களெல்லாம் அடிச்சு இது பண்ணிடுறான், அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லைன்னு நேரா சிவபெருமானை போய் பாக்குறாங்க. சிவனும் வந்து என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா, நேரா விஷ்ணுவை போய் பாக்குறாங்க. அப்ப விஷ்ணு சொல்றாரு, கருமுகில் காடு பூத்தது. அதாவது அந்த கருடத்துல வந்து சொல்வாராம், தசரதன் முதலையா யான் வருதும், நான் தசரதனோட பிள்ளையா நான் வருவேன், திகிரியும் சங்கலும் பாயலும். திகிரினா சங்கு சக்கரம், பாயல்னா படுக்க. இவங்க 3 பேரும் என்னுடைய கூட பிறப்பாங்க. அதாவது பரதன், சத்ருகன், லட்சுமணனா. அதாவது பாம்பு வந்து இலக்குவன், சங்கு வந்து பரதன், வந்து சக்கரம் வந்து சத்ருகனா பிறப்போம். தேவர்கள் நீங்க எல்லாம் போய் முதல்ல குரங்குகளா தேவர்கள் அனைவரும் குரங்குகளா போய் பிறங்க. நீ வந்து அந்த இந்திரன் வந்து இந்திரனுடைய மகன் வந்து வாலியா போய் பெற. சூரியன் புகன் நீ வந்து சுக்கிரீவனா போயிரு, நான் அதுக்குள்ள போய் எல்லாம் இருக்கிறேன். அனுமன் வந்து சிவன் வந்து தன்னுடைய வாயு பாவதாரமா அனுமனை போய் பிறங்க. நான் வந்து பிரம்மன் வந்து சாம்புவிதன், அதாவது ஜாம்பவான்னு சொல்லுவாங்க. இதுலயும் பாரு கம்பர் அந்த வடமொழி எடுத்து சாம்புவிதன்னா கரடிகளின் தலைவன். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க ராமாயணம் பார்த்தீங்கன்னா, கரடி மூஞ்சி மனுஷன் உடம்பு, அதான் ஜாம்பா. அது அந்த காலத்துல ஜாம்பவான்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு எல்லா விஷயம் தெரியும், அதான் ஜாம்பவான். அவரா போய் பிறங்க. நான் வந்து தசரதனுடைய பிள்ளையா நான் வருவேன், அப்போ வந்து இந்த ராவணனை நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது வந்து இந்த கதை. இதை பார்த்தோன்னே இவர் என்ன சொல்றாரு, இவர் மனசுல இவருடைய இதுல ஓடுது, வசிஷ்டருடைய இதுல ஓடின உடனே அவர் சொல்றாரு, ஏப்பா உனக்கு புத்திர பாக்கியம் இருக்கு, கவலைப்படாத. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும். அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும்னா நீ வந்து ரிஷ்யசிங்க, அதாவது மன்னிக்கும் கலைக்கோட்டு முனிவனை போய் கூட்டின்னு வரணும். இப்ப இந்த கலைக்கோட்டு முனிவன் யாரு, இது ஒரு கதை வருதா? அந்த கலைக்கோட்டு முனிவன் யாருன்னா அதுக்கு ஒரு பெரிய கதை போகுது. அவங்க விபாண்டகர்னு ஒரு முனிவர். விபாண்டகர் வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறந்தவன அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு காட்டுல எடுத்துன்னு போய் வளர்க்கிறாரு. அதாவது மனுஷன் அப்பா மூஞ்சி வண்டி தான் தெரியும், பெண்கள் யாருமே தெரியாது, நல்லா இல்லாம வளர்த்து வேதங்கள் கத்துத்த நல்ல ஒரு அருமையான பையனா வளர்க்கிறாரு. உலகத்துல இருக்கிற யார் மூஞ்சும் தெரியாது, அப்பா மூஞ்சி வண்டி தான் தெரியும். இப்படி இருக்கும்போது அந்த ரோமபத நாடுன்னு பேர். அந்த ரோமபத நாட்டுல ஒரு 5 சார் இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா? ரோமபத நாட்டுல 4-5 வருஷமா மழையே இல்லை, ஒரே வறட்சியா இருக்கு. அப்ப எல்லாரும் கேட்டவொன்னே அங்க சொல்றாங்க, ஒன்னும் இல்ல, பக்கத்து ஊர்ல இந்த கலைக்கோட்டு முனி இருக்காரு, அவரை கூட்டு வந்தீங்கன்னா இங்க மழை பெய்யும், நீங்க கூட்டு வந்தீங்கன்னா மழை பெய்யணும்னு இப்ப அரசு ரெடி போய் கூப்பிட்டாரு. அந்த விபாண்டகர் வந்து அனுப்ப மாட்டாரு. அப்போ அங்க இருக்கிற அந்த அந்த நடன மாது அவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த காட்டுக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்க அந்த குடிலுக்கு பக்கத்துலயே இவங்க தங்குறாங்க. அவங்க அப்பா எப்ப போறாருன்னு பார்த்துட்டு அவங்க அப்பா கொஞ்சம் ஏதோ யாகத்துக்காக வெளியே போனோன்னா இவங்க நேரம் அந்த இவரை போய் பாக்குறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, இது வரைக்கும் பெண்களை பார்த்ததே கிடையாது. அவரு பார்த்துன்னா அப்ப சொல்றாங்க, அவங்க அந்த பட்சம் எல்லாம் கொடுத்து அழகா பேசுறாங்க. அப்படியே பேசி நைஸா கூட்டுன்னு ஊருக்கு கூட்டுன்னு வந்துடுறாங்க. யார நம்ம இவரை ரிஷியசிங்கரை, கலைக்கோட்டு முனிய. அந்த ஊர்ல காலை வச்சுன்னா மழை கொட்டுன்னு கொட்டுது அந்த ரோமபத நாட்டுல. அப்போ அந்த மன்னன் வந்து அவரு எல்லையில வரவேற்று அவன் நாட்டுக்கிட்டுன்னு போறான். இது தெரிஞ்சவன அவங்க அப்பா வர்றார். விபாண்டவர் சண்டை போட்டனா, இல்லைங்க ஒரு நாட்டினோட நலத்துக்கு தான் கூட்டின்னு வந்தோம், நாட்டு மழை. சரி அவர் ஒத்துக்குன்னு தன்னுடைய மகளை அந்த ரிஷியசிங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அந்த முனிவரை கூட்டின்னு வந்து நீ யாகம் பண்ணணும் அப்படின்னு இந்த பாட்டுல, அதாவது சொல் பெற்ற நோன்பின் துறையோன்ல எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க. இதுதான் இப்படி சொல்றாரு. இல்ல அதுல அப்படிலாம் தவம் இருந்து எங்களை பெத்த ராமர் சொல்றாரு பாரு, ஆனா உன்னுடைய சாவுக்கு நாங்களே காரணமாயிட்டோம். என்னை வந்து எவ்வளவு தவம் இருந்து பெற்றிருக்க, எங்க அந்த மாதிரி ஒரு முனிவரை கூட்டின்னு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண, ஆனா உன்னுடைய சாவுக்கு நானே காரணமாயிட்டனே அப்படின்னு ராமர் சொல்றாரு. உந்தை தீமையும் உலகு உறாத நோய் தந்த தீவனை செய் தீமையும்
எந்தை நீங்க மீண்டு அரசு செய்க என சிந்தையால் தெரிய கூறினான். அதாவது, என் தலைவனே, உனது தந்தையாகிய தயரதன் செய்த தீமையால் துன்பம் கொடுத்த என் தாய் கைகேயி செய்த தீமையெல்லாம் போக நாட்டுக்கு திரும்ப வந்து அரசு செய்யுங்க. பரதன் சொல்றான், அதெல்லாம் விட்டுருப்பா, இப்ப ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா செஞ்ச தப்பு, எங்க அம்மா செஞ்ச தப்பு, அதெல்லாம் விட்டுரு, திரும்பி நாட்டுக்கு வா, நாட்டுக்கு வந்து அரசாகணும் அப்படின்னு ராமரை கூப்பிடுறான். அதுக்கு தானே வந்தாங்க இவங்க, அதுதானே வந்தாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அப்போ சொல்றாரு ராமர், தாய் வரம் கொல தந்தை ஏவலால் மேய நம் குல தர்மம் மேவினேன், நீ வரம் கொல தவிர்த்தல் நீர்மையோ ஆய்வு அரும் புலத்து அறிவு மேவியா. அதாவது, ஆராய்ந்து அறிய நூல்களை அறிந்த பரதனே, தாயாகிய கைகேயி வரம் பெற்றுக்கொள்ள தந்தை தயரதன் கட்டளையே நான் நம் குலத்திற்கு அறத்தின்படி நடக்கணும்னு தான் நான் இந்த காட்டுக்கு வந்தேன். நீ என்னை வேண்டி கேட்டு என்ன திருப்பி நாட்டுக்கு போகிறது எந்த தர்மம் சொல்லு, நீயே சொல்லு. அதனால நான் வந்து வரமாட்டேன், நான் காட்டுல நான் 14 வருஷம் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீ நீ என்ன பண்ணு, அப்பா சொன்ன மாதிரி நீ நாட்டை ஆளு. அதாவது, எந்தை ஏவ ஆண்டு 7ஓடு 7 வந்த கால் நான் வனத்துள் வைகனி தந்த பாரம் தன்னை மெய்கியால் அந்த நாள் எல்லாம் ஆள்க. அதாவது, என் தந்தை கட்டையிட்டவாறு 14 வருஷம் நீ காட்டுல, 14 ஆண்டு நான் காட்டுல தங்கி இருக்கிறேன். அது வரைக்கும் நீ இந்த சத்தியம் தவறாம அந்த ஆட்சியை ஆளு. அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு நான் வந்து அந்த ராஜ்யத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான் பாருங்க பரதன், இதான் அருமையான வார்த்தை. நீ எல்லாம் சொல்றீங்க, ஏத்துக்கிறேன். ஆமீனில் 7 ஆண்டில் ஐயனி நாமநீர் நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறை புரிகள் அண்ணின் கூர் ஏறி சாமம் இது சரதம் நின் ஆணை சாட்டினேன். அதாவது, அப்படின்னா இதெல்லாம் சொல்றீங்க, அப்படின்னா தலைவனே, நான் 14 வருஷம் இந்த ஆட்சியை ஏத்துக்கிறேன். ஆனா அயோத்தி நகருக்கு நான் போக மாட்டேன். அயோத்தியுடைய எல்லையில் இருக்கிற நந்தி கிராமத்துல தங்கியிருப்பேன். நீ வரத்துக்கு 14 ஆண்டு கழிச்சு ஒரு நாள் ஆனாலும் நான் இறந்துடுவேன். நீ 14 ஆண்டு கரெக்டா காத்துட்டு இருப்பேன், ஒரு நாள் ஆச்சுன்னா நான் இறந்துடுவேன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கிறான், ஐயா உன்னுடைய பாதரட்சியை கொடு, நான் அதை வச்சு ஆட்சி செய்யறேன். நான் ஆட்சி செய்ய மாட்டேன், உன்னோட பாதரட்சியத்தை தந்து அந்த அரியணையில வச்சு நீ ஆட்சி செய்யற மாதிரி ஆட்சி செய்வேன். 14 வருஷம் கழிச்சு கரெக்டா நீ வந்தா என்ன பார்க்கலாம், இல்லைன்னா நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி பரதன் சொல்றதா சொன்னோடனே எல்லாரும் போயிடுறாங்க. தாய் தந்தை வரமாட்டாரு ராமர். இதுல வரும் நிறைய பகுதிகள் இருக்குது. எழுதுல வசிஷ்டர் எவ்வளவு சொல்றாரு, குலகுரு சொல்றாரு, அதே ராமர் ஏத்துக்கல. இல்ல, நீங்க 1008 தர்மம் சொன்னாலும் நான் வரமாட்டேன், நான் வந்து 14 வருஷம் எங்க அப்பா சொன்ன மாதிரி காட்டுல இருந்துட்டுனா நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்றதாக இந்த பாடல். இன்னும் ஒரு பாட்டு பாடலாமா இல்ல முடிச்சுக்கலாமா சார்? ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஐந்தும் அமைதியின் ஆண்டு அவன் மைந்த தீதியிலர் வைகினர் மாதவர் சிந்தையனில் அகத்தியர் சேர்க என இந்து நல்லுடன். அதாவது, ராம லட்சுமணர்கள் தண்டகாரண்யம் சொல்லுவாங்க, தண்டகவனத்துல போய் இருக்காங்க. இந்த தண்டகவனத்துல 10 வருஷம் சந்தோஷமா இருந்தாங்க. 10 வருஷம் அங்க முனிவர்கள், அதாவது அந்த என்ன முனிவர்னா நம்ம அத்திரி முனிவர், அத்திரி முனிவரை பாக்குறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போனா, சீதை வந்து தன்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் போட்டுன்னு வந்தாங்க. என் நண்பனே கேட்பான், சீதையே வந்து தவக்கோலத்துல வந்தாங்க, எங்க இருந்து வந்து நகை அப்படி கேட்டவன, இந்த அத்திரி மகிழ்ச்சியை போய் பாக்குறாங்கல்ல, அந்த அனுஷ்யா தேவி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏமா நீ மகாராணியா வாழ்ந்தவ சொல்லி அவங்க நகையை வந்து அவங்க கொடுப்பாங்க சீதைக்கு, நீ போட்டுக்கோ போட்டுன்னு அழகுப்பா. அந்த நகையை தான் வந்து சீதை வந்து ஒரு நகையா ராவணன் கடத்தி போகும்போது கீழே போட்டாங்க. அதை பார்த்து தான் வானரங்கள் கண்டுபிடிச்சு போனது. அது மாதிரி 10 வருஷங்கள் அந்த தண்டகவனத்துல இருந்தாங்க ராமர். அப்புறம் அந்த முனிவர்கள் சொல்றாங்க, ஏம்பா இப்பதான் இவங்களுடைய கிளைமேக்ஸ்க்கே வருது. அப்ப அந்த முனிவர் சொல்றேன்பா, நீ வந்து போய் அகத்தியரை போய் பாரு, அகத்தியரை பார்த்தீங்கன்னா உனக்கு சில விஷயங்கள் தெரியும் சொல்லிட்டு ராமர் அகத்தியரை பார்க்க போறாரு. அகத்தியர் சொல்றாரு பாருங்க, ஈண்டு உறுதி ஐயா இனி வயலின் இருதலால் வேண்டியல மாதரம் விரும்பினான் முடிப்பாய் தூண்டின வால் நிறுத தோண்டினான் என்றால் மாண்டுவு மலைத்து எம்மன துயரால். ஐயனே, நீ இங்கேயே தங்கி இரு, இனிமேல் இவ்விடத்தில் நீ இருந்தால் நீ விரும்பிய செயல்கள்லாம் நடக்கும். வால் ஏந்தி அரக்கர் வந்து எங்களுக்கு எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க அவங்க கூட சண்டை போட்டு எங்களை காப்பாற்றணும். அதாவது இவங்க வந்த பகுதியோட பேர் வந்துன்னா அந்த இது கிட்ட வந்துட்டாங்க, சூர்பனகை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம அகத்தியர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் அந்த இடம், அந்த இவங்க சொல்ற இடம் போற இடம். அப்போ
விழுமியது சொன்றனை. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, விழுமியது சொன்றனை இவ்விழுது இவ்வேல் மேல் நாள் முழு முதன் வைத்தனன் மூவுலகு யானும் வழிபட இருப்பது இது தன்னை வடிவாளி குழ இல் புட்டிக்கோடு அல் என்ற. அதாவது இங்க பாரு, இங்கதான் கிளைமேக்ஸ். அகத்தியர் என்ன சொல்றாரு, ஒரு வில்லு ஒண்ணு கொடுக்குறாரு. இந்தாப்பா இந்த வில்ல வச்சுக்கோ. இந்த வில்லு வந்து கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இது ஒன்று கொடுக்குறாரு, அம்பு. இது வந்து தேவர்களால் கூடப்பட்டது. இங்கேயும் ஒரு கதை. இது என்னன்னா, இந்த வில்லு எங்கிருந்து வருதுன்னா, இந்த வில் வந்து முதல்ல வந்து திருமால் கிட்ட இருந்தது இந்த வில்லு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பரசுராமர் கிட்ட வரும் அந்த வில்லு. பரசுராமர் அந்த வில்ல வச்சு சண்டை போடுவாரு. பரசுராமர் என்னன்னா, சத்திரியர்களை அழிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் வச்சிருக்காரு. அவங்க அப்பாவை சாவடிச்சதால அதுல ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் கொடுப்பாராம். யாரு? பரசுராமர். என்னன்னா, கல்யாணம் ஆகி முதல் வருஷம் இருந்தா அவங்க சாவடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன். அதனாலதான் தயரதனுக்கு 60,000 மனைவிமார்கள். வருஷம் வருஷம் ஒரு கல்யாணம் பண்ணிப்பாராம். பரசுராமர் வரும்போது ஒரு கல்யாணம் பண்ணிப்பாராம். அப்ப பரசுராமர் சாவடிக்க மாட்டார். 60,000 மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராமருக்கு கல்யாணம் ஆனதால தயரதன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அப்போ பரசுராமர் அந்த இடத்துல வரும்போது தன்னுடைய தயரதனை கொல்றதுக்கு வருவாரு. அப்போ ராமருக்கும் பரசுராமருக்கும் சண்டை நடந்து பரசுராமர் தோத்துருவாரு. அந்த வில்ல வந்து ராமர் கிட்ட கொடுத்துருவாரு. அந்த வில்ல ராமர் என்ன பண்ணுவார், வருணன் கிட்ட கொடுத்து, வருண பகவான் கிட்ட கொடுத்து, நீ எத்துமே அகத்தியர் கிட்ட, அத வருணன் வந்து அகத்தியர் கிட்ட கொடுத்தான். அந்த வில்லு தான் இப்போ வந்து ராமர் கிட்ட வருது. அதாவது இவங்க கிளைமேக்ஸுக்கான வில்லு வேணும்ல, திரைக்கதை பாருங்க. அந்த வில்லு இப்போ வந்துருச்சு ராமர் கிட்ட. அவர் அந்த கொடுத்த வில்லு வந்துருச்சு, அந்த அம்புரா துணியும் வந்துருச்சு. இப்போ இது கூட முடிச்சுக்கலாமா சார்? அப்புறம் இன்னொரு இது பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாம் இல்லையா? சரி. இது இந்த அளவுல என்னன்னா, இப்ப ராமர் கிட்ட வந்து வில்லும் வந்துருச்சு, அந்த இதுவும் வந்துருச்சு. இப்போ வந்து என்னன்னா, அந்த அந்த இடத்துல வந்து ராமர் தவம் செய்வாரு. இப்ப சூர்பனகை வருவா. இதான் நம்ம பார்க்க போகுது. சூர்பனகை வந்த பிறகு ஏறக்குறைய இது வந்து பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம். நம்ம ஆரண்ய காண்டத்துக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எப்படின்னா, இனிமேல வந்து சூர்பனகை கிட்ட பேசுறது, சூர்பனகை போய் ராமர் கிட்ட சொல்றது, அதுக்கப்புறம் சீதையை கவர்ந்து போனா ஆரண்ய காண்டம் முடிவு பெற்றுடும். அதுக்கப்புறம் வந்து கிஷ்கிந்தா காண்டம், அதுக்கப்புறம் சுந்தர காண்டம், அதுக்கப்புறம் யுத்த காண்டம். இவ்வளவு நேரம் பொறுமையா, அதாவது இது ஒரு இலக்கிய சொற்பொழிவு மட்டுமல்ல, இது கம்பனுடைய காவியம். இதை பலரும் பலவரை சுவைத்தார்கள். எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு ஆசையில சில விஷயங்கள் சரியாக சொல்லியிருக்கலாம், தவறாக சொல்லியிருக்கலாம். சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் மன்னித்து எனக்கு வாழ்த்து தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி தவறு எல்லாம் கிடையாதுங்க ரமேஷ். இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் வந்து ராமாயணம் பிடிக்கும். அதுக்கு ஆனானப்பட்ட பாரதியாரே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல். கம்பன் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு, அப்புறம் தான் வள்ளுவனே வர்றாரு. அந்த அளவுக்கு ரசிச்சு அவர் வந்து பாடி இருக்காரு. அவரை விட பெரிய ஆள் நம்ம கிடையாது. இலக்கிய சுவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பாடலும் அது வந்து அழகான பாடல். நிறைய பாடல்களை வந்து சொன்னீங்க, நிறைய தகவல்கள். ரொம்ப டீப்பா படிச்சாலொழிய இது மாதிரி வந்து தெரியாது. அருந்ததி கொடுத்த நகையை வந்து போட்டுட்டு இருந்தாங்க, தவ கோலத்துல இருந்தவங்களுக்கு நகை என்ன, இதெல்லாம் தொடர்புபடுத்தி சொன்னீங்க. ஏன் வந்து தசரதன் வந்து அத்தனை கல்யாணம் பண்ணாரு அப்படின்றதையும் சொன்னீங்க. ஆக்சுவலா கும்பகர்ணனுடைய அந்த பாடலும் சொன்னீங்க. அந்த பாடலே பாத்தீங்கன்னா அது கரெக்டா அந்த கிங்கரர்களும் மல்லர்களும் இரும்பு தடியை வச்சு அவனை வந்து போட்டு தாக்கி அது வந்து எழுப்புன மாதிரி, அவன் ஒருத்தன் போட்டே மலை மாதிரி இருக்கிறான். அவன் இருந்தாவே வந்து இவங்களை எல்லாம் தொலைச்சிடலான்ற ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்கிறவங்க. அவர் ராவணனும் கும்பகர்ணனும் மீட் பண்றது வந்து நடக்கிற மலையும் நிக்கிற மலையும் மீட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் அந்த பாடல்கள்ல. அந்த பாட்டே பாத்தீங்கன்னா உறங்குகின்ற கும்பகர்ணன். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கும்பகர்ணன தூங்குற எழுந்துரு, அதுக்கப்புறம் அந்த யமன் கூட்டின்னு போயிடும், அங்க போய் நல்லா தூங்கு, அதான் அந்த கால போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் நல்லா அருமையா இருக்கு அந்த பாட்டு. வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய். அப்படி இது எனக்கு கல்லூரியில படிக்கும் போது என்னுடைய எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் சொல்றக்கூடிய என்ன ஒரு மோட்டிவேட்டரா பண்ணிருக்க கோமதி மிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், கோமதி சந்திரன் அவங்க. இந்த பாடலும் அதே மாதிரி அந்த சூர்பனகை நடந்து வர்றது, பஞ்சு அடி வெஞ்சு குளிர், இந்த பாடலும் மறக்க முடியாத அளவுக்கு அவருடைய அந்த சொல்நயம். இது ஃபுல்லா வந்து அந்த ஸ்ட்ராங்கா வந்து அந்த இரும்பு தடி போடுற மாதிரியே வரும். அது வந்து
கொஞ்சம் கொஞ்சம் நடந்து வரா மாதிரி அந்த பஞ்சு அடி. இரும்பு தடியில அவனை வந்து அந்த உலக்கையோட குத்துவாங்களாம். அந்த உலக்க மாட்டி இந்த பாட்டு விழும்புகின்ற வாழ்வெல்லாம் எழுந்திரா எழுந்திரா அந்த அந்த பாட்டு அதே மாதிரி இருக்கும். அந்த உலக்க போடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. உலக்கையேதான் அது மல்லர்களும் அந்த கிரங்கரர்களும் போய் அவனை எழுப்புவாங்க அப்படின்றது அந்த பாட்டும் அது போல இருக்கும். அந்த ராகம் அது போல இருக்கும். எழுந்திரா எழுந்திரா இனி கொண்டு எழுந்திரா. ரொம்ப நல்லா இருந்தது. குட் எஃபர்ட்ஸ். நன்றி. ராமு சார் ஏதோ சொல்ல வர்றாரு. ஐயோ அதான் பயமா இருக்கு எனக்கு. அவர் என்ன சொல்ல போறான்னு தெரியல. மைக் ஆன் பண்ணுங்க. அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவனை வந்து ரெண்டு பக்கமும் அந்த கதாயுதம்னு ஒண்ணு வச்சு இங்க இடிக்கிறாங்க இங்க இடிக்கிறாங்க. அதுதான் சொல்லுவாங்க கும்பகர்ணனை பத்தி பேசுற போது, ஏறுகின்ற பசியை எழுப்பினான் சீறுகின்ற முகத்திரு செங்கனான் அப்படிம்பாங்க. அவன் எழுந்த உடனே அவனுக்கு திங்கணும். 100 குடங்களும் நுங்கினான் அப்படிம்பாங்க. 100 நீங்க சொல்றதுன்னா இவ்வளவு சாப்பிட்டு இருக்கின்ற பசியை எழுப்பினான், தூங்குகின்ற பசியை எழுப்பினான். 100 குடங்களும் நுங்கினான், ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திரு செங்கனானும் பாங்க அவனை பத்தி. நான் திரும்ப அப்புறமா வர்றேன் கடைசியில. கிளைமேக்ஸ். வாங்க சார், கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுங்க. அவர்தான் பேசணும். மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம். சிறப்பான சொற்பொழிவு. ரொம்ப ரசிச்சு ஒவ்வொரு செய்யுளையும் சொன்னது மிக சிறப்பு. ஒரு செய்யுளை ரசிக்கிறவங்க தான் அதை எடுத்து சொல்லவும் முடியும். ஒரே ஒரு குறை என்ன பட்டதுன்னா, ஆரம்பம் முதல் ரொம்ப வேகம், அவ்வளவு வேகமா ஒரு மணி நேரத்திற்குள்ளார இவ்வளவு பாடல்களை கொடுத்துடணும்ன்ற அவசரமா 70 பாட்டு சொல்லியிருக்கேன். அது உண்மைதான். 70 பாட்டு 60 நிமிடத்திற்குள்ளார தேவையா? நீங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மெதுவா சொல்லலாம். இன்னும் நீங்க தான் கட்டளை ஏதோ சொல்லிட்டீங்க போல் இருக்கு. ஒரு மணி நேரத்திற்குள்ளார இவ்வளவு பாடல்கள் சொல்லணும். ஒவ்வொரு பாடல்லையும் அவ்வளவு விஷயம். சில சமயம் எனக்கு என்ன பட்டதுன்னா, நீங்க எழுதி வச்ச அந்த பேப்பர்களை வந்து அப்படியே குழுக்கள் மாதிரி போட்டு ஒவ்வொரு தனித்தனியா எடுத்து சொல்றீங்களோ. ஏன்னா திடீர்னு கும்பகர்ணன் வர்றாரு, திடீர்னு கலைக்கோட்டு மாமுனிவர் வர்றாரு, திடீர்னு இந்த பக்கம் குகன் வர்றாரு, மந்தாரை வர்றாங்க. மந்தாரைக்கு அப்புறம் தானே குகன் வர்றாரு. இல்ல அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி மாத்தி வர்றது. ஆனா கேட்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இது எப்படியும் ரசிக்கலாம். இதுதான் ரசனை தான். அவ்வளவு ரசனையோட மிக நிறைய தகவல்கள், வித்தியாசமான தகவல்கள், புது தகவல்கள் நிறைய கொட்டிட்டே இருக்கீங்க. அது இவ்வளவு கொஞ்சம் மெதுவா இல்ல. ஏன்னா ஒரு தகவல் நம்ம கிரகிச்சு உள்ளார மனசுக்குள்ளார ஏத்துறதுக்குள்ளார அடுத்த தகவல் வருது. அப்படி தொடர்ந்து வந்தது மிக சிறப்பா இருந்தது. அதுவும் இந்த 60,000 மனைவிமார்களுக்கான கதையின் கருவே ஒருவனுக்கு ஒருத்திய சொல்ல வந்தவர் தான். அதுக்கு ஒரு களம், இந்த மாதிரியான களம், ஒரு 60,000 மனைவிமார்களை வைத்துக் கொண்ட ஒரு நபரின் ஒரு குழந்தை, இது வந்து ஒருவனுக்கு ஒருத்திய சொல்றது. அதான் சாதாரணமா சொல்லணும்னா, ஒரு லஞ்சம் வாங்க முடியாத ஒரு துறையில இருந்து நான் நல்லவன் அப்படின்னு சொல்றதை விட, லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு துறையில் அரசு அலுவலகத்துல இருந்து கொண்டு நான் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரியான கதை களத்தை கம்பர் கொண்டு வந்திருக்கிறாரு. இது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றப்ப எந்த இடத்துல இருந்து விடுறது, எந்த இடத்துல இருந்து மறுபடியும் எடுக்கிறது என்ற அளவுக்கு இருந்தது. ஒரு ஆரம்பத்துல நான் பார்த்த வகையில நம்பர் 2 அப்படின்னு சொல்றது த பெஸ்ட் சபார்டினேட் அப்படின்னு சொல்றது வந்து லக்ஷ்மணன். அதை நீங்க சரியா கொண்டு வந்தீங்க. இந்த குகனோட குகனை பத்தி விசாரிக்கிறது எந்த அளவுக்கு அவர் கம்பர் பாடல்களையே பார்க்கலாம். என்ன அளவிற்கு விசாரிச்சிருக்கிறாரு, அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்காம இவரு கொஞ்சம் தாயினும் நல்லாள் இது எங்கே போய் சொன்னாரு, இது யாருமே சொல்லல. தாயினும் நல்லாள்னு எப்படி சொன்னாரு? இவரோட பார்வையில இவர் வர்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்ப சகோதரர்களா இருப்பாங்க, ரொம்ப தோல் தினவெடுத்து இருக்கிறாங்க, அப்ப ரொம்ப வலிமையோட இருக்கிறாங்க, வலிமையோடவும் இருக்கிறாங்க, ஒரே மாதிரியா இருக்கிறாங்க, ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க, சகோதரர்களா இருப்பாங்க. ஆனா ரொம்ப பௌவியமா இருக்காங்க. நாயேன் அப்படின்னு சொன்னா, அப்ப ஞாயிற்கு அடியேன் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப பௌவியமா இருக்கிறாங்க.
இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க ஒரு தாயினும் நல்லாள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சபார்டினேட்ன்றவர் ஒரு பாஸ்கிட்ட போய் எந்த அளவிற்கு அவரை பத்தி சொல்லணுமோ அது சொல்லி அவருக்கு நமக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறது. இல்லாட்டி இவருக்கு குகன் மேல இந்த அளவிற்கு ஒரு அன்பு ஒரு சகோதரத்துவம் வர்ற அளவிற்கு வந்திருக்காது. அதுக்கு முழு முதற் காரணமா இருந்த ஒரு லக்ஷ்மணன். அந்த வரிகளை ரொம்ப அருமையா நீங்க எடுத்து சொன்னீங்க. மிக மிக சிறப்பு. தொடர்ந்து கேட்போம். கொஞ்சம் பாடல்களை குறைத்து கொண்டு இன்னும் விரிவாக அதை பற்றி அலசனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றிகள் சார். நன்றிகள். வினயதன் சார் வாங்க. இருங்க ஸ்டீபன், வினயதான் கடைசியில வரணும். கோபால் ரத்னம், சிவகனி, நானு, அப்புறம் தான் வினயதான். முன்னால விடாதீங்க, தமிழாசிரியர் முன்னால விடாதீங்க. வினயதான் பதில் சொல்லணும். கோபால் ரத்னம் சார் வாங்க. சார் ராம் சார், ஏதோ பிரேமா ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், காஞ்சிபுரத்துல இருக்கேன், எனக்கு சரியா நெட்வொர்க். ஆகஸ்ட் 12, 13, 14 3 நாள் சென்னையில மயிலாப்பூர் அந்த ராஜேஸ்வரி கம்பராமாயணம் 3 நாள் நடக்குது. ஒரு கும்பலா போலாமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். போலாம் சார். நான் ஆர்கனைஸ் பண்ண முடியாது, பிரேமா மேடம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு எழுதி வச்சிருந்தேன். ஓகே, ஐ வில் ட்ரை. ஆகஸ்ட் 12, 13, 14 3 நாளும் இந்த 45வது 48வது கம்பராமாயணம் கம்பன் நடக்குது. கம்பன் கழகம் இருக்கிற காரைக்குடிக்காரங்க நீங்களும் வினைத்தித்தான் இருக்கும் போது எனக்கு காஞ்சிபுரத்துக்கு அறிக்கை இந்த பொறுப்பு தரலாம். ரைட், ஹேண்டட் ஓவர் டு வினைத்தித்தான். யாரோ ஒரு ஆள் பண்ணிப்பா, நான் கூட வந்து காரைக்குடியில நடந்தா இங்க சரி, வருஷம் காரைக்குடியில நடக்கும். வினைத்தித்தான கும்மி அடிக்கலாம். இருங்க, வாங்க வாங்க வாங்க, வெல்கம். 2 நடக்குது இங்க. மகிழ்ச்சி. வாங்க சார். கோபால் ரத்னம் சார் இருக்கீங்களா? பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சிறப்பான கம்பராமாயண விளக்கம். நன்றி துறைமுக கவிஞர் திரு ரமேஷ் அவர்களுக்கு. கடந்த 1.5 மணி நேரம் ராமாயணத்தில் மூழ்கி இருந்தோம். ராமாயண கடலில் யாம் சுவைத்தது துமி அளவே. துமி. ஆரண்ய காண்டம் அற்புதம். உங்கள் உரையில் பொருள் செறிவு மேன்மை. எனக்கு பிடித்த ஒரு சில வார்த்தைகளை நான் இங்கே கூற விரும்புகிறேன். இந்த நாவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. தோணி என்று சொல்லி இருக்கலாம். அது மேம்பட்ட தமிழ் வார்த்தை கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. நாவாய் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை அது. அதே மாதிரி தையர் கடலில் இருந்து தைலக்கடலுக்கு சென்றார். எவ்வளவு பெரிய ஓமை, என்ன ஒரு எக்ஸலண்ட் வார்த்தைகள் அதெல்லாம். அதாவது வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி இருக்கிறார். குகனுடைய உணவு கொடுத்தத சொல்லும் போது தேனும் மீனும் விளக்கம் மிக மிக அற்புதம். உணவின் ஆழத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. நிகழ்ச்சி மிக மிக அற்புதம். நன்றி திரு ரமேஷ் சார். நன்றி திரு ஸ்டீபன் சார் அவர்களுக்கு. நன்றி சார். தேங்க்யூ. நன்றிகள் சார். நன்றிகள். சிவகனி பேசுங்க சார். இன்னைக்கு சாரோட சொற்பொழிவு மிக சிறப்பு சார். நம்மளுக்கு கம்பராமாயணம் பத்தி தெளிவா தெரியாது. சோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் கத்துட்டேன் சார். மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். ரேணு மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு வணக்கம். நான் வந்து வழக்கமா சொல்ற மாதிரி நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ரமேஷோடைய அந்த ஒரு இது நல்லாவே தெரியும். கம்பராமாயணம் நான் வீடியோவை பார்த்துட்டு நான் நிறைய விஷயங்கள் வந்து குரூப்ல பகிர்ந்துக்க போறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி ஓமைகளை வந்து கம்பர் எழுதின ஓமைகளை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜனரஞ்சகமா எடுத்து எல்லாருக்குமே அத எடுத்து சொல்றதுல ரமேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரமேஷுக்கு நிகர் ரமேஷே அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஜனரஞ்சகமா வந்து சொல்லக்கூடிய ஒரு இது உங்ககிட்ட இருக்கு. இந்த மாதிரியான பெரிய பெரிய மகாபாரதம் ராமாயணம் மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி இப்படி எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுதான். அதாவது தன்னுடைய வாழ்க்கையா அந்த காலத்துல ஏதோ ஒண்ணு எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா சும்மா போல, அதுல நிறைய சைக்காலஜி இருக்குது.
வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு வேண்டாததை விட்டு அழகா நகர்ந்துட்டு போறது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறத இன்னும் இதை விட ஸ்பூன் ஃபீட் பண்ணவே முடியாது. ரொம்ப குழைச்சி தயிர் சாதம் மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான் பாக்கி. நன்றி சகோதரர் ரமேஷ். இதே மாதிரி உங்களுடைய இந்த பயணம் நிறைய தொடரணும். நாங்க எல்லாரும் வந்து காத்திருக்கிறோம் கேட்பதற்காக. காதுகள் என்றுமே காத்திருக்கின்றன. நன்றிகள், பல வணக்கம். மிக்க நன்றி சகோதரி அவர்களே. அருமையான உங்களுடைய இந்த விளக்கத்திற்கு மிக்க நன்றி. நான் பேசுறேன். மேடம் ஏதோ சொல்லுவாங்க. பிரேமா மேடம் சொல்லுங்க, வாங்க. சார் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால சரியா நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் இதுவும் இருக்கு, பேட்டரி லோவா இருக்கு. மற்றபடிக்கு ஐ ரியலி என்ஜாய்டு. எல்லா சாங்ஸும் சொன்ன மாதிரி ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதுலயும் முக்கியமா அவர் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி இன்னும் சில பாடல்களை இன்னும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியே கூட இனி ரசிக்கலாம். அந்த இட்ஸ் வெல் டேக்கன். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நிறைய சொல்றதை விட. எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் சுரேஷ். நன்றி. நன்றிகள் மேடம். இப்ப யார் பேசுறது? உங்க 2 பேரும். அதுக்கப்புறமா கடைசியில் தான் தமிழாசிரியர் எனக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்லணும். ஐயோ, ராம் சார் இன்னும் பேசல சார். அதான் நான் பேசலன்னு தெரியும். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, ராம் சார் முன்னாடி பேசுறதா, வினோதன் சார் முன்னாடி பேசுறதா? டாஸ் போடுங்க சார். தமிழ் இலக்கியத்துல பேராசிரியர் அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். நான் ப்ரொஃபஸரு லெக்சரரு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கேன். சரியா? அதனால நான் கேக்குற கேள்விக்கும் சேர்த்து வினோதன் பதில் சொல்லணும். சரியா? இப்போதைக்கு நம்ம ஆளு மிக அழகாக ரமேஷ் பேசியிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. சொல்லுவோம். சிந்தனையை தூண்டுகிற விதத்துல அவர் ஹோம்ஒர்க் நிறைய பண்ணிருக்கிறாரு. நல்லா படிச்சிருக்கிறாரு. ஏராளமான செய்திகள் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. பண்றது நான் முதல்ல நம்ம ரமேஷ் சாருடைய ஆர்வத்தை பாராட்டுறேன். ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, கம்பராமாயணம் பேசுறவங்க எல்லாம் ஒரு 100 பாடலை வச்சுக்கிட்டு 10 பாடலை ஒரு இடத்துல வச்சுட்டு அதையேதான் அரைச்சு ரொம்ப நைஸா பேசுறாரு அப்படிம்பாங்க. ஏன்னா அரைச்சா ரொம்ப நைஸா தானே இருக்கேன். அந்த மாதிரி பேசாம இன்றைக்கு சொன்ன பாடல்கள் முழுவதும் அதுல இருந்து எடுத்து, அதாவது யாரும் சொல்லாத பாடல்களை எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு பாராட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஒரிஜினலுக்கு உள்ள போய் எல்லாரும் சொன்னதை சொல்றான். இந்த போஸ்டரை பார்த்தே கதை சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. படத்தை பார்க்க மாட்டாங்க, போஸ்டரை பார்த்தே கதை சொல்றவன். கதை சொன்னது இந்த கம்பராமாயணத்தை பத்தி யாராவது பேசுறத வச்சே பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரிஜினல்ல போய் நம்ம அந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னது மாதிரி அனுபவிச்சு எடுத்து சொல்றாரு. அந்த ஆர்வத்தை நான் ரொம்ப பெரிதும் பாராட்டுறேன். அவரு அந்த ஒரு அவசரமா சொல்லணும்னு நினைக்கிறதுனால சில கருத்துக்கள் முன்னாடி பின்னாடி வரும். இன்றைக்கே நிறைய இது அந்த மாதிரி வந்துருச்சு. அது ஒரு ஆர்வத்திலேயோ அல்லது அந்த அந்த ஒரு பாடல்ல அவர் அனுபவிச்சு அது சிறப்பா இருக்குன்னு நினைச்சதுனாலயோ மாற்றி மாற்றி வருது. இதுல இன்றைக்கு சொன்ன பாடல்கள்ல துறைமுக கவிஞர் அப்படின்னு கோபால் ரத்ன சார் ஒரு பட்டம் கொடுத்தாரு. அந்த பட்டத்துக்கு ரொம்ப தகுதியானவர் துறைமுக கவிஞர். இன்று கம்பன் கடலுல திளைத்து இதை கொடுத்திருக்காரு. அதனால அவர் ரொம்ப பாராட்டுறேன். இதுல இன்னைக்கு இந்த நாவாய்ங்கிறது கோபாலன் சார், கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான அந்த வார்த்தைகள், அந்த பகை ஒண்ணு சொன்னாரு, எலி பகை. அது திருக்குறள் வருது. நிறைய திருக்குறளுடைய இடங்கள் திருக்குறள்னு சொல்லாமே அந்த உவமைகள் எல்லாம் பல எடுத்திருக்காரு. எலி ஆயிரக்கணக்கான ஒழித்து எண்ணாம், எலி ஒழித்து எண்ணாம், பாம்பு உயிர்ப்ப கெடுங்கிறார். எல்லா எலி கத்தி என்ன பையனே, ஒரு பாம்பு ஒரு பெருமூச்சு விட்டா எல்லாம் ஓடி போயிருமே, அது இந்த இடத்துல வருது. ஒழித்த காலம் சொன்னாரு. அப்புறம் சில இது இன்னும் கூட நல்லா இருக்கு.
வர்க்கலையின் உடையானை. 2 பேரும் அந்த லக்ஷ்மணனை பார்த்ததுக்கு இந்த உளவியல் கருத்துக்களை ரொம்ப பேசணும்னு சொன்னாங்க. 2-3 உளவியல் கருத்துக்களை சொல்லிட்டு போறேன். அதாவது முதல்ல பாக்குற போது என்னத்தை பார்ப்போம், தூரத்துல ஒரு உருவம் இருக்கும், உடைகள், இதத்தான் தெரியும். அது வர்க்கலையின் உடையானை. எப்படி பாக்குறான், ஒன்னொன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறானா. இந்த குகன் இலக்குவனை பாக்குறது. வர்க்கலையின் உடையானை. கொஞ்ச கிட்டத்துல வந்துட்டான், மாசடைந்த மெய்யானை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்டத்துல வந்துட்டான், அப்ப கண்ணை பாக்குறான், கக்கணிய கணிகின்ற உளத்தானை. அது அந்த வரிசையா வரும். அது மாதிரி யாரு கும்பிட்டான்னு இருக்கு. முதலிலே கும்பிட்டது யாரு, இவன் கும்பிட்டானா அவன் கும்பிட்டானா வயதுல, 2 பேரும் உடனே கும்பிடுறது மாதிரி எல்லாம் அந்த இடங்கள்லாம் இருக்கு. ரொம்ப சிறப்பான இடடா. அதுல தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லென்றோம் பாரு. ஏழை வேடன் இறந்திலன் என்னை ஏசாரோ. அதெல்லாம் ரொம்ப அந்த ஆழ நெடுங்கட, அதெல்லாம் ரொம்ப சிறப்பான பாடல்கள். அது மாதிரி சில பாடலுக்கு அந்த கங்கை வேடனும் காலத்து வேடனும்னு சில பேர் நல்லா பேசியிருக்காங்க. கண்ணப்பறையும் இவரையும் கம்பேர் பண்ணி இந்த வேடன் அந்த பாடல்கள் ஒரு 50 பாடல்கள் தான் மிகச் சிறப்பான பாடல்கள் எல்லாரும் சொன்னாங்க. அப்ப இன்னொரு இடம், இந்த உளவியலுக்கு அந்த பாக்குறத சொன்னேன். ஒவ்வொரு தாயாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது யாரு இது யாருன்னு கேக்குறான். அப்ப சொல்ற போது கைகேயை இன்ட்ரோடியூஸ் பண்ற போது என்ன சொல்றாரு, இந்த டைம்ங்கிறத எவ்வளவு வேணுமாலும் நீடிக்கலாமா, எவ்வளவு வேணுமாலும் மிக நீளமானதும் மிக குறுகியதும் வரிசையா சொல்லிட்டே வருவாங்க. எக்ஸ்டெண்டபிள், மெல்லபிள், அந்த மாதிரி. அது டைம் தானா. இவர் என்ன சொல்றாரு, சில லெக்சர் 1 நிமிஷத்துல ஓடுனது மாதிரி இருக்கு, 1.5 மணி நேரம். சில லெக்சரு அப்பா ஒரு நாளைக்கு பூரா கேட்டது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அவரு அந்த டைம்ங்கிறது ரிலேட்டிவ் டேர்ம்ங்கிறாங்க. இங்க ஒரு பாட்டில் என்ன சொல்றாரு, இவ யார் யாருன்னு கேட்கிற போது படரலாம் படைத்தாழை, கைகையை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. படரலாம் படைத்தாழை பழி வளர்க்கும் செவிலியா. பழிய வளர்க்கிறாளா செவிலி, அவளை இவள் என்றால்னு சொல்ல போறாரு. அப்ப சொல்றாரு, இவள் குடல்ல நெடுங்காலம் கிடந்து இழைத்தேங்கிறாரு. கிடந்தது எல்லா பிள்ளையும் கொஞ்ச நாள் தான் கிடக்கு. இவனுக்கு அம்மாவை பிடிக்காதனால அவ விட்டு வயிற்றுல பாதி குடர்ல நெடுங்காலம் கிடந்து இழைத்தேங்கிறார். பல செய்திகளை கொஞ்சம் கொஞ்சம் போற போக்குல சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு சொன்னதுல நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, அந்த 60,000 பெண்களை ஏன் கட்டிக்கிட்டான்னு. இன்னைக்கு இருந்த ராஜா கிழவன் சேதுபதி 27 மனைவியரை கட்டினானா. ராமநாதபுரத்துல இருந்தவன் 27 பேரும் உடன்கட்டை ஏறினாங்களாம். ஒரு ஆங்கில சிப்பா இத பதிவு பண்றாரு, மேஜர் ஒருத்தர் பதிவு பண்றாரு. இவனே 20. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த 60,000த்துக்கு ஒரு சாபம் இருந்துச்சு. இவன் ஒரு வருஷம் ராவணன் ஒரு பெண்ணை தொடாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னு அத ஒரு சமாதானத்துக்கு கொண்டாந்து விடுறாங்க. இன்னைக்கு எனக்கு தெரியாத தகவல், இன்று பரசுராமன் ஒவ்வொரு சத்திரியரை கொல்லணும்னு வச்சிருந்தான். அதனால பரசுராமன் அந்த இவன் அதனால அந்த 60,000 வச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதையும் பிற்பாடு ஒரு பொருந்தாத விஷயம், நம்ம ஒப்புக்கொள்ளாத விஷயம் இருந்தா அதுக்கு ஒரு கதையை அந்த காலத்துல சிருஷ்டிச்சிருக்காங்க. இப்ப அந்த 60,000 கதை அது மாதிரிதான். இவன் ராவணன் தொடாத காரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு கதை அங்க சிருஷ்டிக்கிறாங்க. அந்த மாதிரி கதைகள் அன்றைக்கு சொல்லப்பட்டது. அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இன்று நமக்கு அதுல ஒவ்வாத கருத்து இருந்தா அதை நம்ம நீக்கணும். அதை சொல்லி என்ன இது இருக்கு, அது சரி பரவாயில்ல, அதுக்கு நான் ரொம்ப ஆர்குமெண்ட்டுக்கு எல்லாம் போகல. இது மாதிரி இன்று மிகச்சிறப்பது இந்த நாற்றம் எல்லாம் சொற்கள்லாம் மாறுது. அதாவது பொன்னின் சோதி போதின் நாற்றம், போதின் நாற்றம்ங்கிறாரு. யார ஒரு பெண்ணை வர்ணிக்கிறது, செஞ்சோ கவி இன்பமா. ஒரு பெண்ணை யாராவது இவ்வளவு கவி இன்பம்னு வர்ணிக்க முடியுமா? இது வரைக்கும் வர்ணிச்சவன்லாம் என்னென்னமோ வர்ணிச்சிருக்கேன், அந்த அங்க இந்த அங்கத்தையெல்லாம் வர்ணிச்சிருக்கேன். இவர் இங்க பொன்னின் சோதி போதின் நாற்றம் மலருடைய மனம் செஞ்ச கவி இன்பம்னு பண்றாரு.
அது நீ கைகை சொன்னது ரொம்ப அது நல்லது, நல்லதா சொன்னாங்க. அதுல அவள் அந்த நல்லறத்தை துறந்ததுனாலதானே இந்த உலகங்கள் எல்லாம் ராமன் என்கிற ஒரு நல்ல அமுதை அருந்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பாடல் சொல்றார். அது ஒரு கதை போக்குல அது அவள் முதல்ல ரொம்ப ராமனை பயந்தையற்கு இடருண்டோன்னு கேட்டா. ஒரு 10 பாடல் கழிச்சு அவளுடைய எஸ்டீம் நீடும் அவளுடைய செக்யூரிட்டி நீடும் அங்க உடையிற போது, அதாவது நீ உனக்கு பணம் இல்லைன்னு போனா ராமன் சீதாவிட்ட போய் நிப்பியா, அவட்ட போய் கோசலையுடைய இதுகிட்ட போய் நிப்பியான்னு கேட்ட போது அவளுக்கு அந்த எஸ்டீம் நீடு உடையுது. அந்த டயத்துல அவ திரிஞ்சா, மனம் திரிந்ததுன்னு போட்டாரு. திரிந்ததுன்னா பால் திரிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அது வரவே வராது. அதனால அதெல்லாம் ஒரு கதை போக்குக்கு நமக்கு இந்த இந்த காப்பியத்தினுடைய இது அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அப்ப அழியணும், 10 பேரு 100 பேரு அழியணும்னா நீங்க தன்னை கொல்ல வந்த பசுவை கொல்லு அப்படிங்கிறது யாரு சொன்னதுன்னா அகிம்சா மூர்த்தின்னு சொன்ன காந்தியடிகள் சொன்னது. தன்னை கொல்ல வந்த பசுவை கொல்லது. அந்த மாதிரி இது ஒரு காப்பியம், காப்பியத்தினுடைய பூங்கு அது. அதுல வர்றவங்க இடையூறுகளை நீக்கிறது அது இயல்பு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் சிறந்ததுதான். எனக்கு இன்றைக்கு மிகவும் பாராட்ட வேண்டியது நமது ரமேஷ் சார் அவர்களுடைய இந்த ஆர்வம். அதுலயும் பாடல்களை விடாம ஒவ்வொன்றாக பார்த்து அதை சொன்ன முறை அவரை மீண்டும் பாராட்டி நண்பர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அதனாலதான் இந்த தலைப்பே கம்பனின் கவினையும் கற்பனையும் தான். வேற எதுவும் நம்ம எடுக்கல. அவர் சொன்ன கருவையும் கற்பனை தான். வேற எதுவும் நம்ம போகவே இல்லை. நன்றிகள். சரி, நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம், அப்புறம் வேணா பேசலாம். நன்றிகள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நாம ஒவ்வொரு முறை கம்பனை பத்தி பேசும்போதும், அது ராமாயணத்தை பத்தி பேசும்போது கம்பனோட கவிதையத்தையும் அவரோட குரல், அவரோட எழுத்து நடை எப்படி இருந்தது, அவரோட கற்பனை திறன் எப்படி இருந்தது, இது ஊமைகள் எப்படி இருந்தது, 10,000 பாடல்களை ஒருத்தர் படிச்சு நம்ம சொல்றதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் எனக்கெல்லாம் ராமாயணம் பேர் ராம சார் சொல்ற மாதிரி எல்லாம் நம்மளால படிக்க முடியலன்ற வருத்தம் இருக்கிறது. அப்ப கேட்கும் போது அது இன்பமா இருக்கு. அந்த மாதிரி எத்தனை பேர் படிக்கலன்றது, அதாவது ராமாயணத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு தமிழோட வளத்தை தெரிஞ்சுக்கிறோம். அந்த தமிழோட வளத்தை தெரிஞ்சுக்கிறதுல நாம இந்த தளத்துல நாம கம்பராமாயணத்தை பேசுறதுல எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாக்குவாதத்தை இத்தோட நிறுத்திக்கிட்டு நாம அடுத்ததுல இருந்து என்னைக்கு வாக்குவாதம் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கலாம். அது நம்ம கிட்ட, நம்ம அண்ணன் தம்பி கிட்ட வாக்குவாதம் பண்ணி பேச பிரயோஜனம் இல்லைன்றதுதான் என்னோட கருத்து. தவிர உறவுலயே பேச மாட்டாங்க, காரைக்குடியும் பேச மாட்டாங்க, ராஜேஸ்வரி. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இந்த ரசனையை ரசிப்போம், அந்த தமிழ் சுவையை அனுபவிப்போம், அதை நாம எடுத்துக்குவோன்றதுதான் இந்த நம்மளுடைய கருத்தா இருக்கணும். உங்க கருத்தை தான் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. தீ பரவட்டும்னு சொல்லி கம்பராமாயணம் முழுக்க பொய் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவு அழகா கம்பன் எழுதியிருக்கிறான். தயவு செய்து படிங்கடா. திராவிட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. கொள்கை ரீதியாக மாறுபடுகிறோம். அழகாக எழுதியதற்காக கம்பனை நிஜமாகவே பாராட்டுகிறோம். கம்பனை மட்டும் பாராட்டுதலில் இந்த பாராட்டுகள் முழுக்க முழுக்க ரமேஷுக்கு தான். நன்றிகள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி வழிமொழிகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சிகள்.